நியூஸ் பார்க்கலையா? உங்க சம்பள பிரச்சனைக்காக சிட்டில எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி போடு. நீங்க வழி நடக்கீங்க. என்னடா மொட்டை? உனக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா பாஸ். காலைல 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் பில் கட்ட கடைசி நாள். உங்க வேலையை காட்டிங்க பாத்தீங்களா? இனிமே தான் வேலையை காட்ட போறேன். இப்போ என்ன பண்ணுங்க? பில் கட்டணும் பாஸ். சரி, அந்த இபி கார்டை கட்டு. அப்படியே ஏடிஎம் கார்டு. போச்சு, உன் பில்ல கட்டியாச்சு. ஹாய், நீங்க புத்திசாலி பாஸ். நீங்க வருவீங்க தெரிஞ்சிருந்தா லேட்டா வந்திருப்பேனே. அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, சந்தோஷம் தானே இப்போ உனக்கு? செம்ம ஹாப்பி. இந்தாங்க பாஸ், சர்வீஸ் சார்ஜ். தேங்க்யூ. காலையில உங்களுக்கு செம்ம கலெக்ஷன் பழுகுது. உங்க காட்டுல தான் சார் மழையே பெய்யுது. ஆமா, இம்மா தூண்டு செல்போனை வச்சுக்கிட்டு மொத்த பேர் செய்யற வேலையை ஒத்த ஆளு செய்ய நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார். என்னென்ன செய்யறது, வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏண்டா அடம் பிடிக்கிற? இந்தா சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறா, அடம் பிடிக்காதடா. அங்க பாரு அங்க பாரு. சாப்பிடுறா. இப்ப நீ சாப்பிடல, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவேன். சாப்பிட மாட்டியா? இரு வரேன். இவங்க தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட சென்னைக்கு வந்தோம். எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அது என்னன்னாங்க நீங்க பார்க்க போறீங்க. டேய், என்னங்கடா ஆச்சு? எல்லாரும் திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க. மச்சி, எய்த்த விட்டாண்டி ஒரு குரங்குட்டியை பெத்து வச்சுட்டு டெய்லி வண்டலூர் ஜூ மாதிரி எங்க வேடிக்கை ஆடிட்டு இருக்காப்பா. வர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்ட கேரட் ஆயிட்டாங்கப்பா. டேய், அதை விடுங்கடா. நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? எப்படி ப்ரொஃபசர், நான் உட்காரலாமா? உட்காரு. தேங்க்யூ. நான் காலையில ரெடி ஆயிட்டேன் ப்ரொஃபசர். இன்னைக்கு என்ன பாடம்? இந்த புக்ல 3ஆம் பக்கத்தை எடு. 1 2 3 எத்தனை ப்ரொஃபசர்? அதுல இருக்கிறது 200 தடவை படி.
ஆமா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளிலொழுகும். இதை ஏன் 200 தடவை படிக்க சொல்றாரு? ஓ, ஒருவேளை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். நம்ம சரித்திரத்தை நினைச்சு பார்க்கலாம். என்ன பாட்டுங்க? அந்த பாட்டுதே கள்ளி. ஐயா, அடங்கவே மாட்டியா ஐயா? ஊஞ்சல தொலைக்க சொன்னா என் காலைய தொலைக்க சொன்ன. நான் இல்லைன்னா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காத. ஓடி போய் வேலையை பாருங்கிறல்ல. அப்புறமா வாடி. பாத்துட்டீங்களா? பார்த்து தொலைச்சிட்டா. இன்னைக்கு பேப்பரை பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஐயோ, பெருசு கேள்வி கேட்கும் போல இருக்க. என்ன ஆச்சு? வழக்கம் போல இந்த வருஷமும் ஃபெயில் ஆயிட்டேன். பாஸ் ஆனாதான் ஏன் வருத்தப்பட்டா? ஃபெயில் ஆனதுக்கே வருத்தப்படுற? படிப்பு தான் முக்கியம்னு இந்த ஊர் சமுதாயத்தை மீறி படிச்சியல்ல, இப்ப தெரியுதா ஐயா உங்க அருமை? நான் செஞ்சது தப்புதான். அதுக்கான தண்டனையா இந்த ஊரை விட்டே போயிடலான்னு இருக்கு. என்னது? நடந்ததுக்கு பரிகாரம் தேடாம இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது உங்களுக்கு குழத்தனமா தெரியல? அதுக்காக நடக்கிற காட்டுப்புற எடுத்தா வீரம் நினைச்சிட்டு இருக்குது. முட்டாள்தனமே இல்லைங்களா ஐயா? அந்த காட்டு மிராண்டி பய கூட்டத்துல உங்க அப்பனும் ஒருத்தன் தாங்கிறத மறந்துடாத ஐயா. அப்படி பார்த்தா அதில் நானும் தாங்க ஒருத்தன். ஆனா அதை நினைச்சு பெருமைப்பட முடியலைங்க ஐயா. வாங்கய்யா, எல்லாரும் வாங்கய்யா, வந்து படிங்கய்யா. எவன் வருவான்? எல்லாம் மெதுவா தான் நடக்கும். மெதுவானா எம்புட்டு மெதுவாங்க ஐயா. ஐயா, அதுக்குள்ள நான் செத்துருவோம் போல ஐயா. புரியுதுல்ல? நான் போறேன் ஐயா. போறேன்னு சொல்லாதய்யா, போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த நம்பிக்கை தான் வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் முக்கியம். கணக்கு அங்க எனக்கு தெரியாம எவ்வளவு கணக்கு பண்ணிட்டு இருக்க? கூப்பிடுறது காதல விடல. சொல்லுங்க. வாயா. இவரே எங்கேயோ ஏதோ படிக்க போறாரோ. இனிமே இங்க இருக்க மாட்டாரோ. அவருக்கு ஏதாவது டிக்கெட் பாரு அனுப்பிச்சு விட்டுரும். செம்ம டிக்கெட் ஒண்ணு இருந்ததுயா, அதுதான் நேத்தி நீங்க பையன் கட்ட போறோம். அதை நேத்தி அனுப்பிச்சையா. பஸ் டிக்கெட்ட சொன்னையா? டிக்கெட்டா? சென்னைக்கு போய் நல்லா படிச்சு 10வது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களையும் கூட்டு போறையா. இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். நீ போப்பா. அப்போ நான் ஐயா, நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகமா இந்த அப்பாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகையா. ஐயா, உங்களுக்கு என் உயிரை கொடுக்க முடியாது. இதை தரையா. உலகம் பிறந்தது ஹாய் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இந்த கடையும் இருப்பது எனக்காக. ஹாய் பாஸ். இது பாஸா? நான் இல்ல பாஸ், நீ தான் பாஸ். என் மண்டையில நிறைய இருக்குது, உன் மண்டையில தான் ஒண்ணுமே இல்ல. ஓகே ஓகே, ஒன் ஹெல்ப். என்னது? இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் எது இருக்கா? நான் என்ன போஸ்ட்மேனா? வரவும் போறவனுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு? காலங்காத்தால கடுப்பேத்தாத போயா. யோ, என்ன அது? டீல ஈ செத்து கிடக்கு. பாஸ், எத்தனை ஈ செத்து கிடக்கு? ஒரு ஈ தான். அப்போ அது டீ. 2 ஈ இருந்தா அது காஃபி. புரியல இல்ல? என்னையா நீ காலங்காத்தால தத்துவம் பேசினுக்கிற? வெயிட் அண்ட் சி. டி இ ஏ டி சி ஓ எஃப் எஃப் இ இ காஃபி. டீல எத்தனை ஈ இருக்கு? ஒரு ஈ இருக்குது. ஒரு ஈ. காஃபில எத்தனை ஈ இருக்கு? 2. 1 2. தெய்வமே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தானே? பார்த்தாலே தெரியுது. தலை பூரா ஒரே மூளை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஆண்டவன் மூளை உங்களுக்கு கொடுத்துட்டு முடிய அவன் எடுத்துக்கினான். சொல்லுங்க பாஸ். இங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூலு பாஸ். அங்க ஒருத்தர் வராரு பாருங்க, அவர்கிட்ட நீங்க போங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவரே கூட்டிட்டு போயிடுவார். உங்களுக்கு மூஞ்சி எல்லாம் முடியா இருக்கு, எனக்கு முடியே இல்லாம இருக்கு. ஹாய் சார், ஆர் யூ ப்ரொஃபசர்? நீங்க வெளியூரா? யா. என்ன வேணும் உங்களுக்கு? சார், 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் தேடிட்டு இருக்கேன் சார். ஏன்? நான் படிக்கணும். நீங்களா? எஸ்.
படிக்கணுமா? நான் இருக்கேன் வாங்க. ஓ காட் கேரி ஆன் சார். சலோ ஹிந்தி வேறயா? இனிமே எல்லாமே ஸ்டார்ட் தான். செய்யணுமா? ஏன் பொம்பளைங்க செய்யக்கூடாதா? சார் இன்னைக்கு கிராமத்துல விவசாயம் செய்யற ஆம்பளைங்கள விரல விட்டு எண்ணிடலாம். எல்லா ஆம்பளைங்களையும் குழப்ப தேடி சிட்டி பக்கம் வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் கிராமத்துல நல்லபடியா விவசாயம் நடக்குதுன்னா அங்க இருக்கிற பெண்கள் தான் காரணம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? நெல் சாகுபடியில நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிக விளைச்சல் செஞ்சு சாதனை படைச்சது ஒரு பொண்ணு தான். அவங்க பேரு பிரசன்னா. சாரி மதி, நான் தப்பா தான் பேசிட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அது போதும் சார். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாய். ஏய், நீ ஒருத்தி மட்டும்தான் இந்த விவசாயத்தை நினைச்சு பைத்தியமா இருக்க. நான் மட்டும் கொஞ்சம் அதிகமா மார்க் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த அசிங்கம் பிடிச்ச சேத்த மிதிக்காம இருந்திருப்பேன். நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. சகதியை மிதிக்க உனக்கு அருவருப்பா இருக்கா? இந்த பாருடி, ஏதோ ஒரு விவசாயி அந்த சேத்துல மிதிச்சு அவர் கால்பட்ட மண்ணில் விளைஞ்ச அரிசியத்தான் நீ இன்னைக்கு கழுவி சாப்பிட்டுட்டு இருக்க. அது தெரியுமா? உனக்கு என்னடி நம்ம இயற்கை மேல இவ்வளவு அக்கறை? உனக்கெல்லாம் இதோட அருமை எப்படி புரிய போகுது? உங்க அப்பா ஒரு பெரிய மல்டி மில்லியனர், நீ படிக்கிறது டைம் பாஸுக்கு. ஆனா நான் அப்படி இல்லை. இந்த விவசாயத்தை எங்க அப்பா அம்மாவை விட நான் அதிகமா லவ் பண்றேன். சாரிடி. தம்பி காலையில இருந்து கதவு போட்டுக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாயா? மாடிக்கு போய் கதவை உடைச்சு உள்ள என்ன செய்ய பாருங்க. கதவு திறடா சீனிவாசா. அடிச்சுக்க மூஞ்சி அவளை கிட்ட காட்டாத, ரொம்ப அபர்ஷனாகிற நீ. திருந்த மாட்டடா, திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்டடா. பார் WWF கலந்துக்கிட்டு நான் பெரிய வீரன் ஆக தான் போறேன். டேய் சீனிவாசா, டேய் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சீனா 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 சீனா. இவன் ஊருடா மாட்டடா, எல்லாம் கிளம்பி போங்கடா. ஆமாப்பா, என்ன எல்லாம் நைட் ஷோ பார்த்துட்டு கலந்து போற மாதிரி போறாங்க. என்னடா வாழ்க்கை. சொன்னா நான் 100 தடவை சொல்லுவேன், மந்திர போட்டியில ஜெயிக்காம இந்த ஊருக்கு நான் வர மாட்டேன். அது வரைக்கும் இந்த ஊருக்காரங்க மூஞ்சில நான் குளிக்க மாட்டேன். அடி மைக்கடா, நம்ம கையோட அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து கனவு காணாத. அதை அடையறதுக்கு அவன் செஞ்ச முயற்சியை நினைச்சு பாடுறான் லேடிஸ் ஃபிங்கர். டேய் சம்பார், டிஃபன் ரெடியா? வந்தா ஏதோ சொன்னா. உனக்கு என்னப்பா, கடவுள் நல்ல அறிவை கொடுத்துருக்கான். காலையில பைக் எடுத்துட்டு போனா திரும்பி வரும்போது பணத்தோட வர்ற. ஏன் நிலைமையை பாரு. டேய் உனக்கு தெரியுமா, நான் நினைச்ச அந்த வேலையே வேற, ஆனா இப்ப பாக்குற வேலை வேற. நிறைய பணம் சம்பாதிச்சு ஜாலியா இருக்கணும்னா சென்னைக்கு வந்தேன். என்ன சொல்லணும், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னடா சொல்ற? அவன் ஊர்ல சென்னைக்கு போனா சூப்பர்னு ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருக்கான். நீ என்ன சென்னைக்கு வந்து தப்புன்ற? ஆமாண்டா, இந்த நகரத்துல இப்படி செயற்கையா வாழ்றதை விட கிராமத்துல இயற்கையா நம்ம சொந்த பந்தங்களோட வாழ்றது எவ்வளவு பெரிய சொர்க்கம் தெரியுமா? நான் அப்படிதான் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு இன்டர்வியூ லெட்டர் என் லைஃபே மாத்திருச்சு. ஓ, அப்ப நீ உன் ஃபிளாஷ் பேக் ஓபன் பண்ற. சரி மேல பாரு. சார் குட் மார்னிங் சார். போங்க. குட் மார்னிங் சார். என் இன்டர்வியூ லெட்டர் சார். யூ மிஸ்டர் சிவா? எஸ் சார். அப்புறம் இது எதுக்கு சார்? உட்காருங்க ப்ளீஸ். சரி சார். ப்ளீஸ் உட்காருங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவா, இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது ரொம்ப பெரிய கம்பெனி, இங்க வேலைக்கு சேர்ந்தா எனக்கு ரொம்ப பெருமை சார். பரவாயில்லையே, வந்தோடனே உரம்போட ஆரம்பிச்சிட்டீங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த கம்பெனியில சம்பளம் இல்லாமையே வேலை பார்க்க தயாரா? சார் கிளம்புறேன் சார். கூல் கூல் கூல், புரிஞ்சிருச்சு. இங்க வேலை பார்த்தா கை நிறைய சம்பளம் வாங்கலாம், அப்படித்தானே? ஆமா சார். ஓகே சிவா,
பணத்தை பத்தி 2 வரியில உங்களால் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? வில்லுங்க பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்க. என்ன யோசிக்கிறீங்க? முடியும் சார். அப்ப சொல்லுங்க. பணம் இருந்தா தூரத்து சொந்தம் கூட நெருங்கின சொந்தம் ஆயிடும். அதே பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெருங்கின சொந்தம் கூட தூரத்து சொந்தம் ஆயிடும் சார். வெரி குட், வெரி குட். யூ ஆர் பிரில்லியன்ட். அப்புறம் என்னுடைய அடுத்த கேள்வி, இந்த மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? சார், மயில்ன்றது நம்ம தேசிய பறவை. அப்ப கிளிங்கிறது நம்ம ஜோசிய பறவை சார். எல்லா கேள்விக்கும் டான் டான்னு பதில் சொல்றானே. ஓகே மிஸ்டர் சிவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகே சார். உங்க சின்ன வயசுல இந்த ஆயா வடை சுட்ட கதையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா சார். அதுல இருந்து இப்போ ஒரு கேள்வி. வடையை சுட்டது ஆயாவா இல்ல காக்காவா? 2 பேருமே இல்ல சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், தந்திரமா காக்கா கிட்ட பேசி வடைய சுட்டது நரிதான் சார். வெரி குட் மிஸ்டர் சிவா. ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் உண்டான அத்தனை குவாலிஃபிகேஷனும் நீங்க சொன்ன ஒரே ஒரு வடையில அடங்கிருச்சு. தேங்க்யூ சார். ஜென்டில்மேன், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். இப்ப கை கொடுங்க. தேங்க்யூ சார். சரி சார், வரேன் சார். வரேன் சார். குட், வெல்கம். ஓகேடா, வேலை கிடைச்சிருச்சு. இனிமே என்ன, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், லைஃபே செட்டில் ஆக போகுதுடா சிவா. கலக்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் சிவா, உங்க தன்னம்பிக்கை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன், என்ன சார் சொல்றீங்க? இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்துச்சு, அது உங்களோட தான். இனிமே இந்த சென்னையில நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நம்ம உரத்தை மார்க்கெட் பண்ணோம். இந்த மாசம் உங்களோட டார்கெட் 1000 மூட்டை. 1000 மூட்டை? ஆமா. அடுத்த மாசத்துல இருந்து படிப்படியா கூடும். பெஸ்ட் ஆஃப் லக். சோ ஒரு நியூஸ் பேப்பர் என் தலையெழுத்த மாத்திர மாதிரி ஒரு இன்டர்வியூ பேப்பர் உன் தலையெழுத்த மாத்திருச்சு. இப்ப புரியுதா உனக்கு? நான் பார்க்க வந்த வேலை வேற, ஆனா இப்ப இஷ்டப்பட்டு பாக்குற வேலை வேற. ஆமா, ரொம்ப நாளா நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு மூட்டை கிடக்கு, அது என்னது? அதுவா, நான் முத வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்கு விற்கிறது கொடுத்த உரம் மூட்டை. அது என்ன நான் பிரிச்சு கூட பார்க்கல. அதை வாங்குறதுக்கு யாருக்கு கொடுக்கணும்? என்னாச்சுடா? என்ன மாதிரி அரசியல்வாதிகள்லாம் கூடுற மீட்டிங் பிளேஸ் வந்துருச்சு. கிளம்புறேன். தங்களை அபிநயம் அன்போடு அழைக்கிறது. ஆஹா ஆஹா, அழகு தமிழ். உன் பேச்சில் இங்கே அரசியல்வாதிகள் அடிக்கடி வருவார்கள் என்பது தெரிகிறது. வருவாங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல மினி சட்டசபையே உள்ளவா. ஒரு பொண்ணு நிப்பாட்டாம கண்ணை நிப்பாட்டி இருக்காங்க. பரவாயில்ல, 2 புரோட்டாவை பிச்சு போட்டு சால்லாம் ஊத்தி அனுப்பு. ஊற வச்சு அனுப்புறேன். நார வச்சு அனுப்பிடாத. வண்டி லெஃப்ட்ல திருப்பா. சார் சிக்னல் பார்த்து போக மாட்டேன். கையில கடிச்ச சிறுக்கு பிஞ்சிடும். ஏய், இருட்டி வர்ற என்னன்னு பாரு. இதோ பாக்கறேன். அப்புறம் ஏய், ரெடி சொன்ன? கையில கடிச்சா சிறுக்கு பிஞ்சிடும்னு சொன்னேன். இது வந்துட்டான். அடி அடி பாக்கலாம். அடி கை விடுறா. அடி பாக்கலாம். யாட்ட எங்கள்ட்ட ஓர பேசியா நீ? அடி அடி லட்சடுவேன். மனுஷனடா நீ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற? இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல கையை பிடிச்சி வேற எடுக்கிறியா? என்ன பாக்குற? ஏய், சீ வா. என்னடி ஓவரா பேசுற? ஏய், நீ யாரு? நீ என்ன பெரிய ரவுடியா? குடிக்காரன் எல்லாம் போய் வேலைக்கு வச்சிருக்க? என்ன முறைக்கிற? முறைச்சா பயந்துருவோமா? என்ன கூட்டம் இங்க வேடிக்கை பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, போங்க போங்க. டேய் ஏய், என்னங்க பிரச்சனை? சிக்னல் கூட பார்க்காம வேகமா போறான். யாருக்கு சிக்னல்? வண்டிக்கு. வண்டிக்கா? அவன் மனுஷன் கொடுக்குற சிக்னலே பார்க்க மாட்டேன்றான். வண்டி என்னங்க பண்ணோம்? உங்க பேர் என்னங்க? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். வெண்மதி. வெண்மதியா? அப்ப நான் மதியம் கூப்பிடுமா? கூப்பிட்டு என்ன பண்ண போற? சும்மா சிக்னல் தரதா? பாருங்க. லூசா நீ? இதுதான் உன்னை பார்த்துட்டேன்ல. போயா? போயாவா? பின்னாடியே வரம்ப.
சாப்பிட்டு முடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு அரசியல்வாதி கூட காணுமே. வெள்ளையும் சொல்லியுமா மூக்கு முட்டை கட்ட வருவானுங்க. ஒரு அரசியல்வாதியாக கவுத்துல நினைச்சோம். போற போக்க பார்த்தா நான் மட்டும் தான் இங்க அரசியல்வாதி போட்டிருக்கு. அண்ணே, இந்த கடைக்கு தான் நம்ம ஏரியா அரசியல்வாதிகள்லாம் வருவாங்க. வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. ஓசி பரோட்டா திங்கிறதுக்கு அப்ப அரசியல்வாதிங்க தான். அவங்க வர்ற வரைக்கும் இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு. மறுபடியும் பேப்பரா? இந்த பேப்பரால தானே என் வாழ்க்கையே தசை மாதிரி போச்சு. நைனா, நீ எப்படி நைனா இருக்க? வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே, ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. யோ, எல்லாரும் டிஃபன் குடியா? 4 பிளேட்டா? குடியா? யாரு இவங்க? கரெக்டாங்க. பூரா வெள்ளை செய்யறாங்க. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒரு 10 தோசையை பார்சல் பண்ணி ஆபீஸ்க்கு கொடுத்து விடு. சீக்கிரம் வரணும். என்ன பூரா காசு கொடுக்காம போறாங்க? போய் என்ன வந்தானுங்க, சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டே இருக்கானுங்க. நம்ம ஊர் தொகுதி எம்எல்ஏ ஆளுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுடா. அதுக்காக சாப்பிட்டு காசு கொடுக்காமலே போறதா? அதாண்டா அவங்க பவர். மீறி காசு கேட்டா நாளைக்கு நாம எங்க கடை போட முடியாது. அரசியல்வாதியை அனுசரிச்சு தாண்டா போனோம். நீ போய் படிக்கிற வேலையை பாடுறா. சும்மா என்னைய படின்றியே, அவனுக்கு என்ன படிப்பு படிச்சு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. அட போடா, இந்த வேலைக்கெல்லாம் படிப்பே தேவையில்லை. என்னது, இவனுங்க பாக்குற வேலைக்கு படிப்பே தேவையில்லையா? ஆச்சரியமா இருக்க. பின்ன எதுக்கு நம்ம மாங்குன்னு கஷ்டப்பட்டு படிக்கணும்? இவங்கள மாதிரி வெள்ளையும் சொல்லுவேன் நம்மளும் மாட்டா இந்த ஊரே நம்மளை பார்த்து பயப்படும்ல. சும்மா வளவளன்னு பேசாத. 10 தோசையை பார்சல் கட்டு. ஒன்னு அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லு. பினாமி பெயரில் சொத்துக்கள் குவிப்பு, அரசியல்வாதிகளின் அட்டகாசம். அரசியல்வாதியான இவ்வளவு சம்பாதிக்கலாம். இனிமே இந்த ஆளை நம்பியிருந்தோம்னா நம்மளை படிக்க வச்சு கேவலம் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில். எத்தனை தோசை சொன்ன? 10 தோசை. கிளம்பிட வேண்டியதான். 10 தோசை தானே? ஆமா. பெரிய கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அரசியல்வாதி ஆகணுமே, வேற வழியே இல்லை. மதுரைக்கு போயிட வேண்டியதான். போய் கட்டியாச்சு, கடையை பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன். அரசவாடா இல்லையாரப்பா, உன்னை நம்பிதான் மதுரைக்கு போறேன். எங்க அப்பா மாதிரி என்னை ஆக்கிடாது. நான் உன்ட்ட எதுவும் பெருசா கேட்க போறதில்லை. குறைஞ்சது இந்த நாட்டுக்கு என்னை ஒரு பிரதம மந்திரி ஆக்கிடு. அவ்வளவுதான் பிள்ளையாரப்பா என்னுடைய வேண்டுதல். வர்றேன் கணேசா, டாட்டா. என்ன அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு? இருட்டுறதுக்குள்ள பஸ் ஏறிடணும். முக்கியமா காலை 6 மணிக்கு மீனாட்சி அம்மனுக்கு போயிடணும். என்ன மதுரை இவ்வளவு பிஸியா இருக்கு? மீனாட்சி அம்மனுக்கு எப்படி போறது? ஆட்டோ 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 ஸ்டாப் 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 ஆட்டோ. நான் சார் எங்க மீனாட்சி அம்மனுக்கு போகணும். எந்த மீனாட்சி அம்மன்? மதுரை மீனாட்சி அம்மன் தானே. அது நீ மதுரை தான் போகணும். இது சென்னையா? சென்னையா? அழகாத்துல வந்து அழகுன பிரச்சனையால மதுரைக்கு பதிலா சென்னை பஸ் ஏறிட்டேன். என்ன பண்றது? நடுரோட நின்று போல்மேட்டீங்க சார். ஒரு சின்ன பிரச்சனைனால மதுரையை தொலைச்சிட்டேன். என்னங்க பர்ஸை தொலைச்ச மாதிரி சொல்றீங்க? வந்து உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தெய்வமே, சென்னையில இப்படி ஒரு ஆளா? ரொம்ப நன்றி தெய்வமே. ஒரு மாலைக்குன்னு பிரச்சனையால மதுரை பஸ்ஸுக்கு பதிலா சென்னை பஸ்ல ஏறிட்டேன். ஹலோ ஹலோ, என்ன 2 போட்டோ தின்ட்டு 4 மணி நேரமா உட்காந்துருக்க? 6 மணி ஆச்சு, விளக்கு போடணும். எந்திரிச்சு போ. ஆராய்ச்சா? ஐயோ, இப்பவே அவுட் ஆஃப் ஹவுஸ்ல தெரியுது. நம்ம குழப்பத்துக்கு ஒட்ட வெளிச்ச மாறத்துக்குள்ள கண்டு வச்சா சாமி. இருட்டதான் எல்லாரும் வாழ்றாங்க, ஆனா நான் மட்டும் சாகுறேன். ஐயோ, எவனை என்ன வச்சிருக்கானே? ஐயோ, ஒரே சவுண்டா இருக்கு. சாரி தங்கச்சி, சாரி. தங்கச்சியா? ஆம்பளடா. ஆம்பளையா? வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? சத்தியமா சொல்லிட்டு வரல சார். சாரி சார். நானே டேய் கொண்டு விடுவானே. மறைக்காதீங்கண்ணே. எதுக்கு சேரட்டால கூட்டமா ஏறானுங்கன்னு இப்பதான் தெரியுது. குதூகலமா இருக்க தானே? வண்டியில் ஏறினதுலேருந்து உங்க மேலே தான் எனக்கு ஒரு கண்ணு. வாங்க. அப்போ இவன் ஓகேவா? அவன் வேணாம், அவன் லூசு பையன். நீங்கள் தான் வேணும். இவன் திருப்பதி லட்டுமா? வேணாம், எனக்கு உங்களை மாதிரி ஜாங்கிரி வேற மாதிரி ஆயிடுவாமா. சந்தோஷமான செய்தி மச்சி. அவன் ஒரு பர்ஸ் வச்சுனா அதில் 5000 இருந்துச்சுடா. ஆமாம் மச்சி. நீ என்ன பண்ணுற? டிங்கி குமார், பட்டாஸ் பாலு, அப்புறம் பட்ட பாபு எல்லாரையும் கூட்டு வந்து நம்ம ஏன் இடம் வந்துடா. அசால்ட்ரா. சரி மச்சி. திருட்டு போய் உள்ளவன
டிரைவர் டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டு. இன்னைக்கு ஒன்று ஒட்டியா இருக்கா விட மாட்டேன். அதிகமா முடி வளர்த்துக்க நீ 7 வருஷம் பொண்ணை விட அதிகமா முடி வச்சிருந்தா. முடி மேல கை வச்ச எனக்கு கெட்ட கோவமா சொல்லிட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்தவ மாதிரியா இருக்க? நம்ம குடும்பத்தை நல்ல குடும்பம் எவன் சொன்னா? போய் முடிய நல்லா ஒட்ட வெட்டிட்டு வந்தா இந்த வீட்ல சோறு விட. கீழே விழுந்தா பூசணி மாதிரி வெடிச்சிட்டு போறடா. பல வருஷமா வளர்த்த முடியும் போச்சு, பர்சனாலிட்டியும் போச்சு. ஏன் வெற்றி? உன் பேர்ல தான் வெற்றி இருக்கு. உன் வாழ்க்கையில் நடக்கிறது பூரா தோல்வியிலே முடியுதே. என்னடா பண்றது? முடியை வெட்டிட்டு வந்தா தான் வீட்டில் அக்கா சோறு போடுவேன்னு சொல்லிட்டேன். நானும் யோசித்து பார்த்தேன், மயிரா வைரான்னு. கடைசியில் வயிறு தான் செஞ்சது. நல்ல வேலை, நீ மட்டும் வயிறு முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் உன் உயிரை 7 வருஷம் வளர்த்ததுல முடியலன்னா ஒரு வய மதிக்க மாட்டான். சரி வா ஊருக்குள்ள போவோம், எவனாவது மதிக்கானான்னு பார்ப்போம். ஆமா போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயில் இந்த அடி அடிக்குது, ஊருக்குள்ள ஒரு பயில காணாமப்பா. இவன் எதுக்கு நம்மளை பார்த்தவனே வண்டியை நிறுத்துறான்? அதானே. அவன் இறங்கி வர வேகத்தை பார்த்தா நான் டாவடிச்ச செல்வியோட அண்ணன் மாதிரி இருக்கான்டா. இதெல்லாம் நடந்துச்சா? விடு, எவன் வந்தாலும் சமாளிப்பான். அருவா வச்சிருப்பான், பரவாயில்லையா? நல்ல வேலை அவன் இல்லை. ஏடே வணக்கம். வணக்கம் ஐயா. வண்டியில லோடு இருக்குதியா? வழக்கமா உங்களும் கேஸ் போடுறதுன்னு கேஸ் உதவும் போட்டுறாதீங்க. போதும் போல நான் உங்களுக்கு கவனிச்சிடுறேன். என்ன இது? ஏட்டையா ஒரு சின்ன அன்பளிப்பு தான். வண்டியில என்ன இருக்கேன்? வழக்கம் போல கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐயா பையன் நம்ம பையன் தான். இங்க பாரு, எப்ப இந்த ரூட்ல போனாலும் ஐயா கவனிச்சுட்டு தான் போனோம். என்ன வண்டி எடுத்து கிளம்பு 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 கிளம்பு. என்னடா நடக்குது? அப்படித்தான் பணத்தை உள்ள வையே. போ 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 போ. போ போ போ, நிக்காத போ. போடா போ போ போ. முடிவெட்டாக வாங்குறதுக்கு ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல வண்டியில டாக்குமெண்ட் எதுவும் இல்லைங்க. நீங்க பாட்டு கேஸ் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அலைய விட்டுறாதீங்க. நான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது கவனிச்சிருங்க. இந்தாங்க. பாப்பா ஐயா பாத்து பாரு. நல்ல வேலை மாட்டி இருந்தா திருட்டு வண்டி கண்டுபிடிச்சிருப்பானுங்க. என்னடா வர்றவங்க பூரா உண்டியல் போட்டு போறான். எல்லாம் சரியா தெரியும், உள்ள வை. ஆமா இவனுக்கு கண்ணுக்கெல்லாம் நான் எப்படி தர்றேன்? உன்னைய போலீஸா பார்த்தா போலீஸாவே இருக்கையா? அப்படியா? ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா பார்த்தா ஃபாரஸ்ட் ரேஞ்சராவே இருக்கையா? அப்ப திருடனா பார்த்தா அந்த திருடனை பிடிக்கிற போலீஸ் மாதிரியே எல்லாம் இருக்க. பயவுல நிறைய போடுது. சுக்கிரதச ஆரம்பிச்சிருச்சு. பேசாம சென்னைக்கு போய் சுக்குமல்லி யாரமாக சொல்றியா? அது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீ போலீஸ் ஆயிரியா? போலீஸ் ஆகணும்னா படிச்சு பரிச்சு எழுதி பாஸ் ஆகணும்டா. அட என்ன பேசுற நீ? போன வாரம் காக்கா காக்கா படம் பார்த்தோம்ல, அதுல சூர்யா படிச்சா. நேத்து கூட சாமி படம் பார்த்தோம்ல, அதுல விக்ரம் படிச்சாரு. டேய் இவங்க எல்லாம் படிக்கலன்னு உனக்கு யாரா சொன்னது? அதான் காட்டலையே. உண்மையா தான் இருக்குமோ? அதனால இங்க பாரு, உனக்குள்ள 2 சூர்யா 4 விக்ரம் இருக்காயா. சொன்னா புரிஞ்சுக்கியா? போலீஸ் ஆயிரியா? ரொம்ப ஃபீல் பண்றானே. போலீஸ் ஆயிட வேண்டியதா? அப்படியே போலீஸ் ஆயிட்டேயா? சிங்கம் சிங்கம் பாட்டு தப்பா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன பிடிச்சி விசாரிச்சாங்க. உங்களை பார்த்த உடனே என்ன விட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்க? என்ன கேட்டாங்க? ஆர்சி புக், இன்சூரன்ஸ் கேட்டாங்க. சரி. வண்டியை சர்வீஸ் விட்டு இப்பதாங்க எடுத்துட்டு வரேன். என்கிட்ட இல்லங்க என்ன. சரி. அப்பதான் உங்களை கை காட்டினேன். சரி போன்ட்டாங்க. என்ன கை காட்டணும்? ஆமா. ஏன்னா நீங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்ல. நான் தான் டிபார்ட்மெண்ட் ஆள் இல்லையே. ஆமா நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரியாதுன்னு உங்களை விசாரிக்க வந்தேன். நீங்க அப்படியே அலேக்கா தூக்கி பின்னால உட்கார வச்சு அப்படியே கொண்டு போயிட்டீங்க. என்ன நோக்கத்தோட இங்க வந்தீங்க? என்ன சொல்றது? எப்படியாவது வாழ்க்கையில பெருசா சாதிக்கணுங்க. ஏங்க பாதி வாழ்க்கை போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன சாதிக்க போறீங்க? என்னங்க இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்க? வாழ்க்கையில சாதிச்சவங்க பூரா 40 வயசுக்கு மேல தான் சாதிச்சிருக்காங்க தெரியுமா? அப்ப எங்க தங்க போறீங்க? என்னங்க நல்ல மனுஷனா இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. அழகா பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போறீங்க. நம்ம வீட்டுல தங்காம வெளியே தங்கியாச்சுன்னா உங்க மனசு கஷ்டப்படுங்களா? நம்ம வீட்டுல தான் தங்க போறேன். நம்ம வீட்டுக்கு நேரா வட்டி விடுங்க.
அப்ப இவ்வளவு நேரம் பிளாஸ்பேக் தான் ஓடிச்சா? மிடுக்க எல்லாரும் நம்மளை பார்த்தா போலீஸ்னு நினைக்காம வெள்ளை புறா ஒன்று வர வர 10 தடவை பவுடர் பூசுறான், 20 தடவை தலைவாடுறான், 30 தடவை சென்ட் அடிக்கிறான். என்ன மேட்டர் புரியுது? அவன் எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும். இப்பறா போறான்? பைக்ல தான்டா. நம்ம பைக் இல்லடா. டவுசர் ஊர்ல உள்ள பைக்ல நம்ம பைக் தான்டா. ஏறா. அப்ப ஏறிடுவா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண உடனே பிடிச்சு வா. இங்கதான் நம்ம ஆள் வண்டி நிக்குது. அப்படியே அவன் உள்ளதான் இருக்கானா? வெளியில வந்துதானே ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதை தவிர நமக்கு என்ன வேலை? ஜாக், அவன் நிக்கிறத பார்த்தா யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல அவன் இங்க வெயிட் பண்ற பார்த்தா கண்டிப்பா அது ஆமணிக்கா இருக்காது. ஜாக், நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான். ஆமா மச்சி. என்ன நம்மளை கவனிக்கவே இல்லை? ஹாய் மதி. என்ன? ஒண்ணு இல்ல. டேய், ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்குடா. வணக்கம் சார். அண்ணி என்ன சொல்றாங்க? அண்ணியா? நம்ம அண்ணி என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல வச்சிருவோம். சொல்லிடுங்க அண்ணி. என்ன சொல்லணும்? நீங்க அவங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். லூசாயா நீ? தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இல்ல. அதானே எங்க வேலையே. சிங்சா. இந்த வருஷத்தோட காலேஜ் லைஃப் முடியுது. அடுத்த வருஷமே எவனாவது ஒருத்தனை பிடிச்சி லைஃப்ல செட்டில் ஆக வேண்டியதுதான். உன்னோட பிளான் என்ன? நான் வந்து சென்னை சிட்டிக்கு வெளியில ஒரு நிலம் வாங்கி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி விவசாயம் பார்க்கலான்னு இருக்கேன். மறுபடியும் விவசாயமா? ஆமா. முதல்ல இந்த கடைசி வருஷத்தை உருப்படியா முடிக்கிறத பாப்போம். அது சரி, உன் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எந்த லெவல்ல இருக்கு? அச்சோ, என்னத்த சொல்ல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனா வெறும் மண்ணு தான் இருக்கு. விதை போட்டது தான் மிச்சம். என்ன பண்றதுன்னு தெரியல. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. ஆமா. ஏதாவது ஃபெர்டிலைசர் போட்டு ட்ரை பண்ணலாம்ல. ஆனா இந்த சிட்டிக்குள்ள எந்த இடத்துல போய் தேடுறது ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்? என்ன செய்ய போறேனோ? நான் ஜஸ்ட் டயல்ல என்கொயரி பண்ணதுல ஒரு நம்பர் கிடைச்சது. நீ வேணும்னா அதை ட்ரை பண்ணி பாரு. அப்படியா? ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் டி. அப்போ இமிடியேட்டா அந்த நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. ஓகேவா? காரை லிஃப்ட் பண்ண ஜாக்கி, காதல லிஃப்ட் பண்ண எப்பவுமே ஜாக். போன மிஸ்டேக் எங்க வாங்கிட்ட? இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹேப்பி லவர்ஸ் டே. என்ன இவ்வளவு கேப்? அண்ணன் என் லவ் இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணல. ஏடா பண்ணல? என் தலைவன் இதயம் முரளி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இதயம் முரளி வரவே மாட்டாரா? ஏனா? டேய் சொட்டப்பல வர மாட்டாரா? என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருங்க. Thank you நே. ஓகே, நான் பாத்துக்கிறேன். மாமா என்னடா சொல்ற? ஐயோ என்ன சோகா. ஐயோ இது டூப்பா ஒரிஜினலா? இங்க வந்து காய்ச்சி சட்டை ஆதுரு. மார்னிங் சார். டேய் எழுந்தோடா. டேய் நான் இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா? நீ தான் இன்ஸ்பெக்டர். அப்ப எந்திரே. இவன் என்னையா லூசு மாதிரி இருக்கிறான்? மஃப்டில இருந்து நம்ம லேடி கான்ஸ்டபிள் கட்டி புடிச்சா சார். ஓ நீ அந்த கேஸா? போடுங்க அவனை. லூசு பையலையா? டேய் மச்சான் வாடா. மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ நல்லதா மாமா இருக்கு சார். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? யார் சார் நீங்க? சொல்ற அளவுக்கு பெரிய இல்ல சார். ஃப்ரெண்டுங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணாப்ல? பார்க்ல எங்க டிபார்ட்மெண்ட் லேடி கான்ஸ்டபிள கட்டி பிடிச்சிருக்கான். பாவி எப்பறா கட்டி பிடிச்சா? என்ன திடீர் ஸ்டேச்சர் இட்டுது ஓய். சார் நீங்க நம்ம டிபார்ட்மெண்டா? நம்ம டிபார்ட்மெண்ட் தான். என் ஃப்ரெண்ட் தெரியாம பண்ணிட்டான். இனிமே தப்பு பண்ணாம எங்க டிபார்ட்மெண்ட் ஆள் சொன்னாதான் விடுறேன். இனிமேல் எதுவும் பண்ணாம இருக்கணும். ஒழுங்கா இரு. கூட்டி போங்க சார். அடுத்து ஒண்ணு உரிக்க போறாங்க. வாடாமா சீக்கிரம் வாடா. டேய் என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த நீ? ஃபீலிங்டா. என்ன ஃபீலிங் உனக்கு? எங்க ஊர்ல எனக்குன்னு ஒருத்தி இருந்தா. அவ பேரு சங்கீதா. அவ என் அத்தை பொண்ணு.
ஈஸ்வரா என்ன இது அலம்பல் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கே என்ன எங்கடாவது மரியாதை அப்படி சொல்லிவிட்டேன் அங்கிள் இன்னும் நீங்க பழச மறக்கலையா? எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? நாங்கெல்லாம் காலில் சலங்கை கட்டி நாட்டியத்துக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்தோம். ஆனா நரி பூந்த மாதிரி பூந்து கொப்ப எங்க அக்கால கவ்விட்டு போயிட்டான். எங்க வம்சமே சிவன் பார்வதிக்கு முன்னாடி நடனம் இருந்தோம்டா. ஆனா கொப்ப என்ன பண்ணா தெரியுமா? வெளிநாட்டு நடிகை கட்ட விட்டுருக்கு முன்னாடி அப்பவே கொப்ப வேலைக்கு ஆக மாட்டேன் நினைச்சு மூஞ்சில ஜலத்தை தெளிச்சு விரட்டி விட்டேன். அப்புறம் என்ன புதுசா உறவு? பேசாம போயிடுறா கொலைகாரனாக்கி விட்டுறத. டாடி பண்ண தப்புக்கு நான் என்ன பண்றது? டேய் கொப்பை செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் தரமா நானா தர முடியும்? டேய் ஒவ்வொரு அப்பன் சம்பாதிச்ச சொத்துலையும் பாதி பங்கு கிரீல படுவா. அப்புறம் பாவத்திலையும் பங்கு இருக்கும்ல. மாட்டிக்கிட்டியா இன்னொரு மட்டும் கேளு. ஓய் மைக்கேல் ஜாக்சன் செத்தப்ப உலகம் பூரா கண்ணீர் கமலையுமா இருந்தா. ஆனா கொப்பை என்ன பண்ணா? நீ பிறந்ததுனாலதான் அவர் செத்தாருன்ட்டு தட்டினதையா லட்டை அடிக்க வச்சு இந்தாங்க லட்டு இந்தாங்க ஸ்வீட் ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடிட்டு இருந்தான். இது பெரிய லோலாய் தரல. அங்கிள் நான் அப்படி இல்லை அங்கிள். நமக்குள்ள விட்டு போன உறவ ஒண்ணு சேர்க்க வந்திருக்க அங்கிள். அங்கிள் உங்களை மாதிரிதான் நானும் பரதநாட்டம் ஆடி காலில் சலங்கை கட்டி உங்க வீட்டுக்குள்ள ஒன்னா உட்கார வந்திருக்கேன் அங்கிள். உன்னை எப்படா நம்புறது? Cinta Ham tom ta takdimida Ham tim ta tom tom 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 Harido Nadadina தம்பி உனக்கு என்னதான்டா வேணும்? மாமா நம்புறேன்டா மாமா. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு உங்க பொண்ண நான் பார்த்தனோ அன்னைக்கே இதயத்துல இடம் கொடுத்துட்டேன் மாமா. கொடுத்துட்டியா மாமா? இல்ல மாமா, அவ கழுத்துல என்னுடைய மாங்கல்யத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் மாமா. உங்க பொண்ணு நான் புதுசா கார் வாங்கியிருக்கேன், அது முன்னாடி உட்கார நல்லா ஓட்டணும் மாமா. நான் கூட என்னமோ நினைச்சேன். உனக்கு தான் என் பொண்ணு, நீ போய் கார் ரெடி பண்ணு, என் பொண்ணை ரெடி பண்ணி உடனே அனுப்பி விட்டுருவேன். உங்க அப்பன்ட்ட போய் சொல்லி ஒண்ணு கூட்டுறதுல பெரும்பாடாய் போச்சு. உங்க அப்பன் சரியான மாங்காய் படைய லூசு பையன். நான் சொன்னது நம்பி உன்னை என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டான் பாரு. சரி அது இருக்கட்டும், நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போய் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பிள்ளைய கத்துக்கலாமாடா சொல்லலாம். சங்கீதா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊரே என்ன ஏன் இந்த நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்ப தெரியுண்டி உங்க அப்பனுக்கு நான் யாருன்னு. இப்ப தெரியுதா யாருன்னு? முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஊர் உலகமெல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சாதனை பண்ண. முதல்ல அதை பண்ணிட்டு வா, அப்புறம் என் முன்ன கல்யாணம் பண்ணிட்டு என் காதல் போச்சு. டேய் மைதா மாவு, இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக்கடா. டேய் என்ன பார்த்தாடா கேலி பண்ற? எண்ணி 10 நாள்ல இந்த உலகமே திரும்பி பார்க்கறோம்னு சொன்னேன். 4 வருஷம் ஆச்சு, யாருமே திரும்பி பார்க்கல. என் ஆட்டத்தை நானே பார்க்கறேன்டா. சரிடா படு. பஞ்சர் போட்டுட்டு வரேன்னு சொல்லி போன ஆள காணோம். என்ன பார்க்காம போறா? ஒரு வேளை நம்மளை பார்த்து பயந்துட்டானோ? என்ன பத்தி தானே நினைச்ச? என்ன எந்த சிக்னல் கொடுக்காம போறானே தானே நினைச்ச? நான் உன்னை பத்தி நினைக்கணும்? கிளம்புறியா? போய் சொல்லாத, நீ என்ன பத்தி தானே நினைச்சிட்டு இருந்த. இரு நீ யாரு? எதுக்கு நான் உன்னை பத்தி நினைக்கணும்? ஏன்னா நீ என்ன லவ் பண்றியே. இல்ல கண்டிப்பா நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ்வோம். லூசா நீ? நல்லா கேட்டுக்க, என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி நீ வருவ. நான் வர மாட்டேன். வருவ. முடியாது. நீ வருவ, ஏன்னா நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன். இல்ல நீ வருவ. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன்னு சொன்னேன்ல. I love you. எல்லாம் உண்மைனா கண்டிப்பா என்ன தேடி நீ வருவ. மூஞ்ச பாரு. மூஞ்ச அங்க பார்க்கலாம் வா.
அடிங்க சார். என்ன பிரச்சனை? எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க அவனை? சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பர்ச்சேஸ் பண்ணி கிளம்புங்க. ஹலோ அடிச்சுக்க. நான் போலீஸ் கூப்பிட வேண்டியது. வேகமா கூப்பிடுங்க சார். நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களையும் சேர்த்து கூட்டு போவாங்க. சார் அடிக்காதீங்க சார். செத்து போயிட போறான் சார். என்ன பண்ணான்னு சொல்லுங்க சார். சார் இவன் 500 ரூபா நோட்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண சார். செக் பண்ணி பார்த்தல கள்ள நோட்டு சார். கேட்ட தெனவட்டா பேச சார். ஏதா கள்ள நோட்டு? சத்தியமா பக்கத்துல உள்ள ஏடிஎம்ல தான் சார் 500 ரூபாய் பணம் எடுத்தேன். என் அக்கவுண்ட்ல இருந்தது வெறும் 500 ரூபாய் பணம் மட்டும் தான் சார். வேற என்ன இந்த பில்ல பாருங்க சார். ஏடிஎம்ல கள்ள நோட்டா? எவ்வளவு தரணும்? 500 ரூபாய். இல்ல நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன் போங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் வரலனா என் மானமே போயிருக்கும் சார். உங்க அக்கவுண்ட் நம்பர் வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார். 2-3 நாளா பணத்தை போட்டு விடுறேன் சார். எனக்கு பணம்லாம் தேவையில்ல. நீ இனிமே ஜாக்கிரதையா இரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். யார் மாட்டீங்க? என்ன பிரச்சனை? ஐயா, நாங்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. என் பொண்ணு ஐவ +2 பரீட்சையில மாவட்டத்திலே முதல் மார்க் வாங்கியிருக்கா. எங்க வம்சத்திலேயே இந்த மாதிரி யாரும் படிச்சது இல்லைங்க. சின்ன வயசுலயே உங்க அப்பா தவறிட்டாரு. கூலி வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன். நல்ல மார்க் வாங்கின உடனே இவளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். என்ட்ரன்ஸ்லயும் நல்ல மார்க் தான் வாங்கினா. அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏதோ பிரச்சனையா? ஆமா சார், நான் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா கால் பண்ணி கவுன்சிலிங்க்கு லெட்டர் வந்திருக்கு, மதுரைக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் சென்னைக்கு தான் போகணும்னு சொன்னேன். அம்மா தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சுட்டு மதுரைக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இப்ப சென்னைக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. நாங்க 10 மணிக்குள்ள சென்னையில இருக்கணும் சார். எப்படி போறதுன்னே தெரியல. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஃப்ளைட் டிக்கெட்டை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இப்போ சரியா 7 மணி ஆகுது. 7:45க்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃப்ளைட் இருக்கு. நீங்க 9 மணிக்கு அங்கே போய் இறங்கிடலாம். அங்கே போய் இறங்கின உடனே எங்க ஃப்ரெண்டு உங்களை கூட்டிட்டு போய் நீங்க எங்க போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. ஓகே, டோன்ட் வரி. உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் சார். நான் மட்டும் சென்னைக்கு போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு மட்டும் டிக்கெட் போடுங்க. என் பேர் சித்ரா. ஓகே. ஐயா, ரொம்ப நன்றிங்க. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ, நீங்க சிவாவா? ஆமாங்க. நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட். இருக்கட்டும். உங்க மூலமா ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்ன காரியங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஃபர்டிலைசர் வேணும். ஃபர்டிலைசரா? எத்தனை மூட்டைங்க? ஐயோ, மூட்டை எல்லாம் வேணாங்க. அப்புறம் 1 கிலோ போதும். 1 கிலோவா? நான் என்னங்க வெங்காய வியாபாரம் பண்றேன். 1 கிலோலாம் ஹோம் டெலிவரி பண்ண முடியாதுங்க. அப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். என் அட்ரஸ் நோட் பண்ணீங்க? ஒரு நிமிஷம் சார். கரெக்ட் டைத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமா? பதட்டப்படாம நல்லபடியா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணு. சார் ப்ளீஸ் என்ன சார்? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பொண்ணு மெடிக்கல் காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா? ஓகே வாமா. சார் ஒரே நிமிஷம். ஏடிஎம் கார்டு உன் கையில் தானே இருக்கு? இருக்கு சார். உன் அக்கௌண்ட்ல பணம் போட்டுருக்காங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுத்துக்கமா. இதான மணி சொன்ன காலேஜ்? ஆமாண்ணா. கவலைப்படாத. கரெக்ட் டைம் வந்துட்டாங்க. இன்னைக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு நிறைஞ்சிருக்கு. போய் நல்லபடியா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு பெரிய டாக்டர் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. வாமா, ஆல் தி பெஸ்ட். ஹாடா நம்ம சிக்னல். நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல தேடி வருவேன்னு. வந்துட்ட பாத்தியா? ஹலோ, இங்க சிவா யாரு? ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ப்ராஜெக்ட்காக ஃபர்டிலைசர் கேட்டிருந்தேன். ஓ, அது நீதானா? என் பேர் தான் சிவா. வா உள்ள வா. அட வாமா, வலது கால எடுத்து வச்சு வா. உட்காரு உட்காரு. உறந்தானே, கொண்டு வரேன். உட்காரு. எங்கே? இந்தாங்க. அமௌண்ட் எவ்வளோ? பொதுவா மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட நான் வாங்குறதே வேற. நீங்க பார்த்து எது கொடுத்தாலும் ஓகே. உங்க இஷ்டங்க. இந்தாங்க.
காதல் வளர்ந்துரும். எந்த ஊர் மணி? ஏன் கேக்குறீங்க சார்? நீ கொடுத்த பணத்துல 5000 ரூபாய் கள்ள நோட்டு இருக்கு. கள்ள நோட்டா? சரி இருக்காது சார். இப்பதான் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்தாமா நீ கொடுத்த மொத்த பணத்தை எடுத்து கிளம்பு. சார் கொஞ்சம் பாருங்க சார் ப்ளீஸ். கிளம்ப மாட்டியா? சரிங்க வாங்க. சார் இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுது. கூட்டிட்டு போய் என்னன்னு விசாரிக்க பிரச்சனை பண்ற? இல்ல சார். வா வெளிய வா. வா வா. சார் ப்ளீஸ் சார். வா. நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் இத புடி. இத வச்சிட்டு நேரா ஊருக்கு போய் சேர். இப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னா இதோட சேர்ந்து நீ நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். போ 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 போ. ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒரு கூலி வேலை பார்த்து தான் பொண்ணு டாக்டர் ஆக்கிட்டான்னு ஊரே பெருமையா பேச போகுது. நான் கண்ட கனவெல்லாம் நிறைவேற போகுது. எங்க அம்மாவோட கனவு லட்சியம் எல்லாமே வீணா போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த கெட்ட பேரோட ஊருக்கு போனா ஊரே என்ன கேவலமா பேசும். என் அம்மா வலையும் அதை தாங்கிக்க முடியாது. இப்படியே நான் செத்து போயிடுறேன். கள்ள நோட்டு கொடுத்து சரக்கு அடிக்கிறீங்களாடா? மரியாதையா பேசு. அடி பாவி, முறையா நான் சம்பாரிச்ச பணம்னு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சா கள்ள நோட்டை கொடுத்து உட்கார வச்சிட்டியே. அது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏடிஎம்ல இருந்து தான் எடுத்து கொடுத்தேன். ஏடிஎம் வரைக்கும் போனேன்னு சொல்லு. அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு போய் சொல்லாத. நீ ரொம்ப ஓவரா பேசுற. அந்த பணத்தை எடுத்துட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வடபழனில இருக்கிற பேங்க்குக்கு வா. அங்க வச்சுக்கிறோம். இப்ப கூட வச்சுக்கிறேன்னு தான் சொல்ற. கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. சென்னை அடையாறில் உள்ள கூவமாற்றில் இன்று காலை 18 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த பெண் மதுரை அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா என்றும் அவர் மருத்துவக் கல்லூரியில் செலுத்திய பணத்தில் கள்ள நோட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் ஏற்பட்ட அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. எதுக்கு தற்கொலை பண்ணிட்டா? வெல் ஜென்டில்மேன், இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹாட் நியூஸ் சித்ராவோட தற்கொலை. அந்த பொண்ணு மதுரையிலேருந்து சென்னைக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. வந்த இடத்துல காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்காங்க. அந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ் கவுண்டரில் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் சில நோட்ஸ் ஃபேக் நோட்ஸ். அதனால் அந்த பொண்ணு பணம் கட்ட முடியாமல் அவமானத்தால் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அது போதாதுன்னு அங்கே சுற்றி நடந்த சம்பவங்கள் அவங்கள தற்கொலைக்கு தூண்டியிருக்கு. சார், சிட்டியில் இருக்கிற எல்லா ஏடிஎம்மும் அந்தந்த பேங்கோட செஸ்ட் சென்டர் சேர்ந்தது. அந்த செஸ்ட் சென்டர் மூலமா தான் எல்லா பேங்கோட ஏடிஎம்முக்கு பணம் போகுது. சிட்டியில எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளவு பணம் தேவைங்கிறது எங்க சிஸ்டம்ல தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க பணத்தை ஃபில் பண்ணுவோம். அதுல ஏதாவது ஃபேக் இருந்ததுன்னா சார் அந்த பணம் எல்லாம் பேங்கோட பிரான்ச்ல இருந்து ஈவினிங்கே வந்துரும். அதை தான் நாங்க ஏடிஎம்ல ஃபில் பண்றோம். என்ன சார், உங்களை கேட்டா அவங்கள சொல்றீங்க, அவங்கள கேட்டா அவங்கள சொல்றாங்க. இந்த கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்னு? சரி சரி, இப்போ நீங்க கிளம்பலாம். ஆனா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டா மறுபடியும் நான் உங்களை கூப்பிட வேண்டியது இருக்கும். நேத்து நியூஸ் பாத்தீங்களாடி? நேத்து கவுன்சிலிங்க்கு வந்த சித்ரான்ற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளாண்டி. ஆமாண்டி, அவ ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணம் கள்ள நோட்டான். அது போதாதுன்னு அங்க இருக்கவங்க எல்லாருமே அவளை அவமானப்படுத்திருக்காங்க. அவ கடைசி வரைக்கும் அந்த பணத்தை ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு வந்ததா தான் அப்படி இருந்தா அவளை யாரும் நம்பவே இல்லடி. அவளை ரொம்ப டீஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவ தற்கொலை பண்ணிருப்பாளோ? இருக்கலாம். பாவுண்டி. நம்மால் கொடுத்த இந்த நோட்டும் கள்ள நோட்டு தான். அப்ப எங்கேயோ பெரிய தப்பு நடக்குது. இதானே நான் கொடுத்த பணம். நீங்க எந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்களோ அங்க போங்க. ஒரு பேப்பர்ல நீங்க என்கிட்ட என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் எழுதி உங்க அக்கௌண்ட் நம்பர், உங்க கையெழுத்து, இந்த செல்லானோட ஜெராக்ஸ் அந்த பேப்பரோட பின் பண்ணி அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் போடுங்க. மெயின் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரே மாசத்துல உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடும். இது ஏன் மிஸ்டேக் இல்ல, நீ போத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். ஹலோ, நான் கூட வரேன். அதான் சேஃப் உனக்கு. சும்மா கண்டதெல்லாம் நினைச்சு உங்க மனசை குழப்பிக்காதீங்க.
என்ன மதி இப்படி டப்புன்னு சொல்லிட்டேன்? ஏதோ இந்த பிரச்சனைனால தான் என்ன நமக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாயிருக்கு. அதனால இனிமே நீ ஏன் கூட டிராவல் பண்ணு வா. உங்க மோட்டிவ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏய் மதி, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நீ என்ன தேடி வந்த. கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஓகே செல்லம். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு கேக்குறீங்க சார்? இல்லம்மா, நீ எழுதுற வேகத்தை பார்த்து அந்த பேங்க் சர்வீஸ் மேல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தெரியுது. ஆமா சார், நான் இந்த ஏடிஎம்ல தான் நேற்று கொஞ்சம் பணம் வித்ட்ரா பண்ணேன். அது இந்த பேங்க்ல கொடுத்தா அவங்க ஃபேக் நோட்டுன்னு சொல்றாங்க. பிரான்ச்ல கேட்டப்போ இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி டிரா பாக்ஸ்ல போட சொன்னாங்க. அதை தான் எழுதிட்டு இருக்கேன். இதோ பாருமா, நீங்க இந்த பாக்ஸ்ல என்ன கம்ப்ளைண்ட் எழுதி போட்டாலும் அது சம்பந்தப்பட்ட பேங்கோட செஸ்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதா எங்க வேலை. என்னம்மா அப்படி பார்க்குறேன்? பேங்க் நெட்வொர்க்ன்றது ஒரு பெரிய செயின். அந்த செயின் எங்கேயாச்சும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான் பாதிக்கப்படும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசுறேன். என்ன பண்றது? எக்ஸ் சர்வீஸ்மேன், நாட்டு மேல கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். பேசாம நீங்களும் நானும் இந்தியன் தாத்தா மாதிரி தப்பு செய்யற ஒருத்தரையா போட்டு தரலாமா? ஏன் சார் இந்தியன் தாத்தா மாதிரி இருக்கணும்? நம்ம காந்தி தாத்தா மாதிரி போராடக்கூடாதா? நாம 2 பேரும் ஒன்னா எதிர்த்து குரல் கொடுத்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பின்னாடி நல்லவங்க கண்டிப்பா இருப்பாங்க. என்னங்க சார்? எனக்கே சல்யூட் சார். இந்த சல்யூட் உங்களுக்கு இல்ல, இந்த நாட்டு மேல நீங்க வச்சிருக்க மரியாதைக்கு. நானும் முதல்ல ஒரு நல்ல மனுஷனை பார்த்திருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு உங்க பணம் நல்லபடியா வந்து சேரும். கிளம்புங்க. ஓகே. சரியில்லையே. மதிய அக்கௌண்ட்ல இவன் அமௌண்ட் டெபாசிட் பண்றான். Something wrong. அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அருணாச்சலமருடைய டீம் ஊத கண்ணாடி ஐபால்ஸ் பார்க்க சொல்றேன். குட் மார்னிங் சார். அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ முடிஞ்சிருச்சு, நீங்கள் யூஸ் பண்ணி. நான் அதுக்காக வரல, உங்கள் மூலயமா ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. சொல்லுங்கள் சார். இந்த பணத்தை எங்கேருந்து கொண்டு வரீங்க? பேங்க் செஸ்ட்டில் இருந்து. உங்கள் ஏஜென்சி பேர் என்ன? சேஃப்டி செக்யூரிட்டி சர்வீஸ். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பேங்க் எப்படி உங்களை நம்பி கொடுக்குது? நாங்கள் 20 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம் சார். எங்கள் ஏஜென்சி அவ்வளோ நம்பிக்கையான ஏஜென்சி. உங்கள் ஏஜென்சி ஓனர் நேம்? மிஸ்டர் அபிஷேக். இவ்வளோ நாளாக ஷேர் மார்க்கெட்டில் என் கம்பெனி தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனால் எனக்கு போட்டியாக என் கம்பெனி ஷேரை இறக்க இப்போ பிளான் நடக்குது. அதை நீங்கள் தான். நீ கடைசியில் இங்கே தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போல்லாம் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு நல்ல குணத்தை வச்சு முடிவு பண்ணுறதில்ல. உனக்கு தேவைன்னா நல்லவன் இல்லைன்னா கெட்டவன் முடிவு பண்ணிடுறீங்களா சித்தார்த்? நேற்று வரைக்கும் உங்கள் கம்பெனியில் ஷேர் ஹோல்டரை வச்சுருந்தீங்க. ஆனால் திடீர்னு ஏன் சித்தார்த்தை நீ தூக்கிட்டீங்க? அதான் உங்கள் கம்பெனியை தூங்க போகுது சார். எல்லாருக்கும் பிடிக்கும்னு சுயமழ்ந்து வாழ்கிறத விட சில பேருக்கு பிடிச்சா போதும்னு திமிரா வாழ்கிறது எவ்வளவோ மேல். புரியுதா? சாரி சார். ஜி, எனக்கு சிட்டியில் 20 நகை கடை இருக்கோ. இது வரைக்கும் என்கிட்ட 2000 கிலோ கோல்டும் இருக்கோ. ஆனால் திடீர்னு நாளைக்கு கோல்டு ரேட் குறைன்னு சொல்லி சென்ட்ரலில் நியூஸும் இருக்கு. ஜி, நீங்கள் நினச்சா கேட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ரசனையே இருக்காது. சீக்கிரமா என்னோட ரேட் என்னன்னு நீ முடிவு பண்ணு. உன் தங்கத்துக்கு என்ன விலைன்னு நான் முடிவு பண்ணுறேன். புரிஞ்சா மிஸ்டர் சேட்? இல்லப்பா. என்னண்ணா பணம் வரலையா? பணம் இல்லப்பா.
ஏப்பா காலையில இருந்து 7-8 இடம் போயிட்டு வந்தேன். இங்கேயும் பணம் இல்லைன்னா நான் எங்கதான் போறது? இந்த வயசான காலத்துல எங்களை இப்படி அலைய விடுறீங்களே. என்ன சார் பண்றது? உடம்பு சரியில்லாத மனுஷனை வச்சுக்கிட்டு மருந்து வாங்க கூட காசு இல்லப்பா. என்ன பண்ண எந்த சொல்றீங்க? ஏடிஎம்மும் இல்ல. நாங்க எங்க சார் போறது? போய் பாருங்க. வேற இடத்துல பணம் எடுக்கிறதுக்கு அந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம். ஒழுங்கா போனை போட்டு ஃபில் பண்ண சொல்லு. இல்லனா யாரும் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. ஹலோ அதான் சொல்றாங்கல்ல போனை போட்டு பணத்தை ஃபில் பண்ண நான் சொல்லுங்க. என்ன சார் பண்றது? இந்த நம்பருக்கு நீங்க வேணா பேசி பாருங்க சார். கொடுங்க. ஹலோ நான் இங்க போரூர் ஏடிஎம்ல இருந்து பேசுறேன். இங்க ஏடிஎம்ல பணம் இல்ல, பக்கத்துல எந்த ஏடிஎம்மும் இல்ல. ரொம்ப வயசானவங்க பணம் எடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இங்க இருக்கிற செக்யூரிட்டி தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. எப்போ வந்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணுவீங்க? நாளைக்கு மார்னிங் 11 o'clock ஃபில் பண்ணுவோம் சார். நாளைக்கு 11 மணிக்கா? ஏன் இப்போ வந்து பண்ண முடியாதா? இல்லைங்க, இந்த பேங்க் செஸ்ட்ல எங்களுக்கு அமௌண்ட் வரல. அம்மா நாளைக்கு காலையில 11 மணிக்கு தான் ஏடிஎம் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க நிக்கிறது வேஸ்ட். கிளம்புங்கம்மா. கருதுங்க போய் மைதாமா பக்கத்துல போய் உருள்றா போடா. நீ மூடிட்டு படு. ஏய் சிவா, என்னத்தை உட்காந்து அரைச்சி பண்ணிட்டு இருக்கா? லைட்டா அப்படின்ட்டு படுறா. வெற்றி, நாளைக்கு நீ போலீஸ் ஆகுற. ஆயிரம். என்ன திடீர்னு? எனி ஆப்ரேஷன்? நான் சொல்றதை மட்டும் நீ செய். ஓகே. என்ன மெசேஜ் இது? ஒரு ஏடிஎம் ரிஸ்ட் வாட்ச் 11 o'clock. தட் மீன்ஸ் 11 o'clock அந்த ஏடிஎம்மை வாட்ச் பண்ணணும். போன தடவை அந்த மெசேஜ் மாதிரி இது கோயின்சிட் ஆகுது. இப்போ டைம் என்ன? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். குட் மார்னிங் சார். எங்க சார் போனோம்? ஒரு ரீபி ஆஃபீஸ். சரி சார். விஸ்வா எல்லாம் லோட் பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சு சார். குட். பத்திரமா எல்லா ஐட்டமையும் அன்லோட் பண்ணிடுங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் கிளம்புங்க. செக்யூரிட்டி மூவ். ஏடிஎம்லேருந்து வெளியே எடுத்து கொடுத்தா கள்ள நோட்டுன்னு நம்மளே ஒரு மாதிரியாக பார்க்காங்க. ஒரு வழியாக சமாளித்து இப்போ தான் பணம் எடுத்து ஏடிஎம்க்கு வந்திருக்கேன். போலீஸ்காரனை நமக்கே இவ்வளோ பிரச்சனைனா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? நானும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ஓகே ஓகே. ஏதாவது பிரச்சனையா? விவசாயிகள் பிரச்சனை போயிட்டுருக்கு. அல்ல, ஃபோனில் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. அதான் கேட்டல, அப்புறம் என்ன பிரச்சனை கேட்க? அது இல்லை ஏட்டையா? நான் ஏட்டையா உனக்கு? சரி இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லு. சரி, அந்த கம்ப்ளைண்ட் நோட்டையும் கொடுங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். நம்ப முடியலையே. சரி கொடுப்போம். அந்த நோட்டு? ஓ ஆமாம், உன் பேர் என்ன? விஸ்வா. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஹலோ ஜென்டில்மேன். ஹலோ ஹவரி. என்னது கையில்? ஒன்றும் இல்லை சார், அது லெட்டர். அது எப்படி கொடுங்க. லெட்டர்னு சொன்னீங்க, இது லெட்டர் மாதிரி தெரியலையே. ரூபா நோட்டை கிடைக்கிறது ஒரு கிரிமினல் குற்றம், தெரியல உங்களுக்கு? இல்லை சார், அதை ஆக்சுவலாக அது வந்து கள்ள நோட்டு சார். அதான் நானே அதை. இது கள்ள நோட்டே இல்லை, நல்ல நோட்டு தான். இது எப்படி நீங்கள் கீழே ட்ரை பண்ணலாம் சார்? இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் டெய்லி எங்கிட்ட வந்துட்டு தான் சார் இருக்கு. ஸோ வாட்? பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்களே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இல்லை சார், ஆக்சுவலாக அது வந்து எதையோ மறைக்க பார்க்குறீங்க, ஆனால் அது உங்களால் முடியல. இப்போ கூட உங்களை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. உங்களையும் அபிஷேக்கும் விசாரிச்சா நிறைய மேட்டர் வெளியே வரும் போல இருக்கு. இப்போ நீங்கள் போகலாம். ஹலோ, இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட்டை என்னாலையும் உருவாக்க முடியும். தேங்க்ஸ் சார். வந்த வேலை முடிஞ்சிருச்சு.
ஐயோ 12 மிஸ் கால். என்ன ஆனானுங்கன்னு தெரியலையே. ஏண்டா டேய், 1 மணி நேரத்துல வர்றோம்னு உங்க 2 பேர்த்தையும் அடமானம் வச்சுட்டு உன் ஃப்ரெண்ட் ஆட்டோ எடுத்துட்டு போனானல்ல, 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். எப்படா வருவா? ரொம்ப கோவப்படாதீங்கண்ணா, அது உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு. ரொம்ப ஹைட்டா வர இருக்கிறீங்கண்ணா நீங்க. ஏய், என் ஹெல்த்தை பாத்துக்கிற எனக்கு தெரியும். அவங்க என் ரெகுலர் சவாரி. யாருண்ணா? என்னடா சேராட்டமா இருக்கிறாங்க? பார்த்தா டாடா சஃபாரி மாதிரி இருக்கு. ஐயோ, என்னடா கிண்டல் பண்றீங்களா? அவங்க வடபழனி போகணும்டா. போ சொல்லுங்கண்ணா. எப்பரா போவாங்க? எப்படி போவாங்க? அதான் ஆட்டோ உன் ஃப்ரெண்ட் தள்ளிட்டு போயிட்டானே, அப்புறம் எப்படி போவாங்க? அதுக்கு நீ டிராப் பண்ணு. நான் டிராப் பண்ணுவா? எப்படி? தோல்ல தூக்கி வச்சுட்டு போடா. தோல்ல தூக்கி வச்சா? அண்ணா இது உங்களுக்கே நியாயமா இருக்காண்ணா? ஒரு 2 வீலர் மேல ஒரு குட்டி அணி ஏத்துறீங்களே, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுண்ணா. ஓவரா பேசல. என்ன மூஞ்ச காணா? இங்க இருக்கா? அண்ணா ஊக்குடா. ஏய் அரட்டை உசரே. இருக்குண்ணா. நீ ஒரு கை போடு. ஒரு நிமிஷம். ஐயோ சிலிண்டர் பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டேன் அண்ணே, வந்துட்டான் பாருங்க. வா மாப்ள, திஸ் இஸ் பேட் ஃபெலோ. சாரிண்ணே, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போலாமா? கூட்டு போ. டேய் மாப்ள ஒரு நிமிஷம் மாப்ள. போங்கடா டேய். வெச்சா மாப்ள போ. அந்த அசிஸ்டன்ட் கமிஷன் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங் மிஸ்டர் அபிஷேக். நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேசலாமா? பேசலாம். எங்க? இடத்த நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். தட்ஸ் கூல். ஒரு ரெஸ்டாரண்ட். பாய். தேங்க்ஸ் ஆதவன். உங்கள் பிஸி ஸ்கெட்யூலையும் நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் போலீஸாக வரல, அதனால தான் நோ ஜீப் நோ யூனிஃபார்ம், உங்கள் ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கேன். சர்வர் வேஷம் பக்காவாக பொருந்தி போச்சு. இனிமே அபிஷேக் சாரை காக்கா பிடிச்சி எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டியதான். நம்ம லட்சியத்தை அடையிற காலம் கொஞ்சம் நேரத்தில் இல்லைடா. அப்படியாடா வெயிட் பண்ணுறச்சினா ப்ரொசீடரா. யார்? ஐயோ யாரியா நீ? நேத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆனே. ஓ இதில் காது வேற கேட்காதா? நேத்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆனே. ஏன் கத்துற? காது கேட்காதுன்னு நினைச்சேங்க. நினைப்பேன். அந்த பக்கம்லாம் போக கூடாது. சரிங்க, இந்த பக்கம் போ. சரிங்க. நான் கோயில் மாதிரி சுத்தி இல்ல, பார்க்க ஆஞ்சநேயர் மாதிரி நீங்க அதாங்க. ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறான், பெரிய ஆக்டர் வருவான் போல இருக்குது. நல்லா பேசுறீங்க. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எது கேட்டாலும் தருவீங்களா? நான் என்ன கர்ணனா இல்லை நீங்கள் கிருஷ்ணனா? நான் அவ்வளோ தரமெல்லாம் செஞ்சதில்லை சார். அப்போ நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சாப்பிட்றீங்க அதவன்? நோ எனக்கு ஒன்றும் வேணாம். எப்படி ஏதாவது பேசி எங்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்திருப்பீங்க. பேசுகிற நிறைய எனர்ஜி வேணும்ல. ஆர்டர் சம்திங். கெட் மீ ஒன் செஷ்வான் நூடுல்ஸ். ஓகே சார். மேக் இட் 2. தேங்க்யூ சார். மிஸ்டர் அபிஷேக், உங்கள் பிஸ்னஸ் டீல்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? என்ன மிஸ்டர் அதவன், என் பிஸ்னஸ் தப்பு நடக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்படல, நம்ம சட்டம் சந்தேகப்படுது. உங்கள் சட்டம் ஏழைகளுக்கு தான் முதலாளி, என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு அது வேலைக்காரன். உங்கள் சட்டத்துக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்கள். அபிஷேக், சட்டத்தை மீறாதீங்க. மீறினா அது கண்டிப்பாக உங்களை தண்டிச்சிடும். அப்போ அது என்ன வேலைன்னு சொல்லுங்கள், சேர்த்து வாங்கிடுறேன். அப்போன்னு செய்யாதல்ல. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை தான். ஆனால் அதோட தரம் வேற, தன்மை வேற. அது மாதிரி தான் சில மனுஷங்களும். ஓஹோ, அப்படிங்க கிளியா கழுகு? நான் சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் கிளி, இல்லைனா எப்பவுமே பயத்தில் இருக்கிறத விட ஆபத்து வரும்போது சந்திக்கிறது நல்லதானே அதவன்? நான் உங்கள் மேலே எடுத்த முடிவு சரியானு எனக்கு தெரியாது, ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன். நம்மளோட அடுத்த மீட்டிங் என்னோட இடத்துல தான். எப்படின்னு சொல்லுங்கள், நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு அவசியமே ஏற்படாது, நானே வந்து உங்களை கூப்பிட்டுருக்கேன். அபிஷேக் சொன்ன மாதிரி துணிஞ்சு ஆதவனுக்கு விஷம் வச்சதுனால தான் கை நிறைய காசு.
சென்னை சைதாப்பேட்டையில் காவல்துறை உதவி ஆணையர் திரு ஆதவன் இன்று மாலை மாரடைப்பால் மரணமடைந்தார். ஏய் என்னடாச்சு? நானும் வந்திருந்து பார்க்க 20 தடவை பாத்ரூமுக்கு போறேன், உருண்டு வார தவுந்து போறேன். என்னத்தை தின்னு வச்சேன்? சும்மா இருப்பா நீ. ஏதாவது பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆதவன் மாரடைப்புல சாகலடா. அந்த அபிஷேகை தான் விஷம் வச்சு அவன் கொண்டுட்டான். ஆமாண்டா மச்சான். டேய் இந்த அபிஷேக் கிட்ட ஸ்பான்சர் வாங்கலாம் சொல்லி அவரை ஃபாலோ பண்ணி போனேன். ஐயோ முடியல என்னால. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் பாத்ரூம்ல இருந்து அப்படியே சீராவுக்கு போயிரு, இங்க வராத. எப்ப பாரு பெரிய மனுஷன் போர்வையில அவன் யாருக்கும் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது போலீஸ் மூலமா வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அதை ஏன்டா எங்ககிட்ட இத்தனை நாள் சொல்லவே இல்லை? ஆமா இந்த விஷயத்துல நீ மட்டும் தனியா செயல்பட்டு இருக்கிய. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க என்னடா பண்றது? இனிமேல் எங்களுக்கு எதுவும் தெரியாம ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. உங்களெல்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே வர சொல்லுங்க. ஓகே சார். வாங்க மிஸ்டர் ஈஸ்வரன், ப்ளீஸ் டேக் அ சீட். சொல்லுங்க. ஒரு சின்ன என்கொயரி விஷயமா உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் வேணும். என்ன ஆதவன் விஷயமாவா? நான் அதுக்கு தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் அபிஷேக். ஆமாம், என்னாச்சு அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்? ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாரா? அது ஹார்ட் அட்டாக்காக இருக்காதுன்னு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன டவுட். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அவர் உங்களை கடைசியாக பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துருக்காரு. ஓ மை காட். என்ன பார்த்துட்டு போனதுக்கப்புறமா? என் செல்லுக்கு உங்களை பற்றி தப்பாக மெசேஜ் வந்திருக்கு. அதனால தான் உங்களை விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கு. பேசுங்க சார், ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கு போல. சரி. என்ன சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நோ நத்திங். வீட்டில் இருந்து கால் வந்திருக்குமே. ரொம்ப நாள் உங்கள் பையன் பென்ஸ் கார் கேட்டுருந்தான் போல. அந்த கார் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்குமே. என்ன சிரிக்கிறீங்க ஈஸ்வரன்? எனக்கு இன்னைக்கு பேட் லக். அன்னைக்கே நான் ஆதவனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு என் மூத்த பொண்ணோட கல்யாணத்தை ஜாம்னு பண்ணியிருப்பேன். கல்யாணத்தோட சேர்ந்து உங்கள் கருமாதியும் நடந்திருக்கும். லீவ் இட். கட்பூர்பதி ஈஸ்வரன், உங்களால் ஒருத்தனை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதான் பேர்லேயே வச்சுருக்கீங்களே ஈஸ்வரன். ஃபைலை நல்லபடியாக க்ளோஸ் பண்ணுங்க. போலாமா? ஓகே. உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சேன். ஓகே அபி, ஆதவன் கேஸை நான் பார்த்துக்கிறேன். ஒய் நாட் வி டேக் எ செல்ஃபி? யா ஷூர். ஈஸ்வரன் அபிஷேக்கோட சேர்ந்துட்டா. தேங்க்யூ ஸோ மச். ஐல் டேக் லீவ். தேங்க்யூ. நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோட்டோ இருக்குது, கார்லேயும் வச்சுருக்கீங்க. யார் இவர்? எனக்கு குரு மாதிரி. ஓகே, அப்பான்னு சொல்லலாம். இந்த உலகத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தா. ஸோ நைஸ். ஐ வில் டேக் லீவ். வயசுல அனாதையா பசியில் ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன்னு உங்கள் புத்தக கடையில் வேலைக்கு சேர்த்திட்டீங்க. ஒரு நாள் கந்து வட்டிக்காரன் கடைக்கு வந்து, பணம் கட்டி ஒரு வாரம் ஆச்சு, நாளைக்கு வரேன், ஒன்று பணத்தை கட்டு, இல்லை கடையை விட்டுட்டு நடைய கட்டு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் போதையில் தள்ளாடிட்டு வந்து நம்ம கடை முன்னாடி அவனோட பர்ஸை தவற விட்டுட்டு போயிட்டான். நான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் அந்த பணம் ஒருத்தனை எப்படியெல்லாம் மாற்றும்னு நான் கண்கூடா பார்த்தேன். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுனே, நீங்கள் ரொம்ப நாணயமானவர்.
அடுத்த தடவை பணம் தேவைப்பட்டா கேளுங்க, நான் தரேன். அண்ணே வரட்டானே. நான் கொடுத்த இந்த பணத்தினால இன்னைக்கு இந்த கடை தப்பிச்சதுன்னு நினைச்சு என்னை கல்லாவில் உட்கார வச்சு அழகு பார்த்தீங்க. அப்பதான் முதலா பணத்தோட வாசனை உணர்ந்தேன். அது ஒரு தனி போதையை தந்துச்சு. அந்த போதையிலேயே நான் வளர்ந்து பெரியவன். நான் கல்லாவில் உட்கார்ந்த நேரம் தான் இந்த கடையோட வளர்ச்சி காரணம்னு நினைச்சேன். அப்போ பார்த்து பிரிண்டிங் ப்ரெஸ் முத்து நம்ம கடையில் வந்து புலம்பனதை பார்த்தேன். ஒரு கடையிலையும் ஆர்டர் இல்லைங்கிறாங்க ஐயா. இப்படியே போச்சுன்னாக்கா பிரிண்டிங் மிஷின்லாம் துருப்பிடிச்சி வீணா போயிடுமோன்னு பயமா இருக்குயா. வேற யாருக்காவது வித்துட்டு வேற தொழில் பார்க்கலான்னா ஒரு பயலும் வாங்க மாட்டேங்கிறான். என்ன செய்யறது? எல்லாம் என் தலையெடுத்தியா. இது நாள் வரைக்கும் நாம பணத்துக்கு அடிமையாக இருந்தோம். இனிமேல் அந்த பணத்தை நமக்கே அடிமையாகக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அன்றைக்கே ப்ரெஸ்ஸில் போய் முத்தண்ணனை பார்த்தேன். முத்தண்ணா வாங்க தம்பி, ஐயா ஏதாவது ஆர்டர் கொடுத்துட்டு வர சொன்னாரா? இல்லைண்ணா, நானே தான் வந்தேன். கடையில் நீங்கள் கடைக்கு வந்து ஃபீல் பண்ணது நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் நிலைமையே தானே நான் சொன்னேன். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று கேட்குறேன். இந்த ப்ரெஸ்ஸை சொல்ல விலைக்கு கொடுக்க முடியுமாண்ணே? 30 வருஷமா இந்த ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னாலே ஒன்றும் செய்ய முடியல. இதை வாங்கி நீ என்னப்பா செய்ய போற? என்னப்பா சிரிக்கிற? உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்ககிட்ட எப்போவுமே சிரிப்பு இருக்காது. எப்போவுமே சிரிக்கிறவங்ககிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படும் போது சிரிக்கிறவங்ககிட்ட தோல்வி இருக்காதுண்ணே. சூப்பராக பேசுகிறப்பா. சரி, எனக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது. உன்னால் கொடுக்க முடியுமா? விலகி நின்னா ஜெயிக்க முடியாதுண்ணே. ஜெயிக்கும்னு நினச்சா விலகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நம்பிக்கை இருந்தால் எங்கிட்ட கொடுங்க. நாளைக்கு காலையில் பணம் உங்களை தேடி. 10 வயசுலேருந்து புத்தக கடையில் வேலை பார்த்ததுக்கு நீ நல்லா பேச கற்றுக்க. இனிமே இந்த ப்ரெஸ்ஸு ஒன்றுது தான். நீயாவது நல்லா வாப்பா. எனக்கு அடிமையாகி ப்ரெஸ்ஸில் இருந்து பிரிண்ட் ஆகி வந்துச்சு. என் வளர்ச்சிக்கான இனிப்படியை நான் அன்னைக்கு ஏற ஆரம்பித்தேன். இந்த உலகமே என்னை மரியாதையோடு பார்த்துச்சு. இது எனக்கு ஒரு புது விதமான ஒரு போதையை கொடுத்துச்சு. இந்த சமயத்தில் தான் எனக்கு 2 பேர் அறிமுகமானாங்க. 2 பேருமே பணத்துக்கு அடிமையானவங்க. அதில் ஒருத்தர் பார்த்தசாரதி. இவர் பேங்க்கில் சீஃப் ஆஃபீஸர். இவர் மூலமாக சிட்டியில் உள்ள எல்லா ஏடிஎம்லேயும் பணம் நிரப்புற சர்வீஸ் எனக்கு கிடச்சிச்சு. பார்த்தசாரதி நான் அடித்த பணத்தை வெளியே கொண்டு வர உதவி பண்ணார். இன்னொருத்தன் தோற எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோல்டு மெடலிஸ்ட். தோற எனக்கு வேண்டாதவங்கள மேலே எனக்கு உதவி பண்ணார். ஒரு தடவை நான் என்னை வளர்த்த அப்பாவை பார்க்க போனேன். ஆனால் அவர் என் வளர்ச்சி மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தார். ஒன்றும் இல்லைப்பா, அது பிரசவங்கள் இல்லை, அதில் இப்படி ஏதாவது அடிக்கிறதா பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்த வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்போ யோசிச்சு பார்த்தேன், பணமா பாசமான? பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி அவர் என் கூட ஹோட்டலுக்கு சாப்பாடு அழைச்சிட்டு போனேன். அங்கே துரையோட உதவியால் சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அவர் குடும்பத்தோட நல்லபடியாக மேலே அனுப்பிச்சி வச்சேன். அதுக்கப்புறம் நானும் மேலே மேலே பெரிய ஆளாகி இன்னைக்கு இந்த சொசைட்டியே என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். டே சிவா, ஏன்டா அப்படி டென்ஷனாகவே இருக்க? இல்லைடா, நடந்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்ப நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அபிஷேகம் நெருங்க முடியாது. ஆனால் அவனுக்கு வேண்டிய ஆள் ஒருத்தன் இருக்கான். அவனை தூக்கிட்டா ஈஸியாக அந்த அபிஷேகம் நெருங்கிடலாம். அடச்சி, இது ஒரு மேட்ராடா. எப்படி அவனை மேப் போட்டு தூக்குறோங்கிறத பாருடா. மேப்பா? இருங்கடா வரேன். டேய், எங்கடா போறான் பண்ணி? என்னடா அது? நீங்க கேட்டீங்களடா மேப்பு. டேய் மைதா மாவு, அவன் இந்தியா மேப்பையா காட்டிட்டு இருக்கான்? ஆமா. டேய் தாட்டப்பா, நீ இந்த ஜென்மத்துல போலீஸ் ஆக மாட்டடா. நீ இந்த ஜென்மத்துல ஒரு வார்டு மெம்பரா கூட ஆக மாட்டே. அது விடுறா, நாங்க இந்த மேப்பை பத்தி பேசலடா. வேற எந்த மேப்படா? அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மேப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓ ஸ்கெட்சா? இந்த ஸ்கெட்ச் எடுக்க போறியா? இல்ல வரைய போறாங்களா? ஸ்கெட்ச் போடுறா, ஸ்கெட்ச் மூளையில. எப்படிடா? எப்படியோ போடுறோம். எல்லாரும் பேசாம இருங்க. இந்த ஜாக்கு முதல்ல களத்துல இறங்குறா. டேய் எஸ்எஸ்எல்சி
அக்கா காளியாத்தா உங்க அக்கா எங்க அக்கா எல்லாம் இவனோட போயிடு. டேய் முட்டை என்னடா ஜாக்கி இப்படி வீக் ஆயிட்டான்? இவனை நம்பி இறங்க வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? நீ வேஷம் போட்டு போனா இப்படி ஆயிட்ட? என்னத்த பார்த்த நீ? பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்னு என்கிட்டயே சொல்லி போறேன். அவன் மயக்கப்பட்டு விழுந்திருப்பான். சிவா இனிமே இந்த வெள்ளை எலி இனிமே பிரச்சனை கிடையாது. இனிமே நாங்க 2 பேர் போறோம். உனக்கு என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? காலேஜ்ல இது வரைக்கும் நான் தான் நம்ம கிளாஸ்ல மற்றவங்களுக்கு உதாரணமா இருந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல, நாளைக்கு எல்லாருமே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியே ஆகணும். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நானும் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன், ஆனா அது நாசமா போச்சு. என்ன சொல்ற? ஆமாடி, இதை பாரு. கஷ்டப்பட்டு நான் ஒரு ரோஜா செடியை உருவாக்கி ஒரே செடியில 7 கலர் ரோஜா பூவையும் வளர வச்சு அதையும் ப்ராஜெக்ட்காக சப்மிட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நேத்து வரைக்கும் நான் ஜெனடிக் டிரான்ஸ்பிளான்டேஷன் முறையில நட்டு வச்ச செடி இன்னும் பூக்கவே இல்லை. இது என்னோட பல வருஷ கனவு. நான் இந்த விவசாயத்துல ஏதாவது சாதிச்சு நம்ம நாட்டுக்கு முன்ன உதாரணமா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் குடும்பமும் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. எங்க அப்பா கூட அடுத்த வாரம் ஃபாரின்ல இருந்து வராரு நான் காலேஜ்ல டிகிரி வாங்குறத பாக்குறதுக்கு. ஆனா இப்போ ஆமாண்டி, இப்போ எதை வச்சு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போற? ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாதான் டிகிரியே கிடைக்கும். ஏய், எனக்கு ஒரு ஐடியா. நீ கண்டுபிடிச்ச விஷயம் இதுக்குள்ள தானே இருக்கு, இதையே சப்மிட் பண்ணலாம். ஆனா வெறும் ஸ்டெம் மட்டும் சப்மிட் பண்ணா அதோட ரிசல்ட் எங்கன்னு கேட்பாங்கல்ல. வெறும் கையோட போறதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணலாம். நமக்கு தேவை டிகிரி. நல்லா தான் இதை பராமரிச்சுட்டு வந்தேன். ஃபர்டிலைசர் கூட சரியா தான் போட்டேன். ஏய், இந்த ஃபர்டிலைசரை போட்டேன், எடு. ஏய், இது எக்ஸ்பைரி ஆனதுடி. இத போட்ட செடி அழுகி தான் போகும். நீ ஏமாத்திட்டால. ஸ்விட்ச் ஆஃப். வா அவனே. மேல போய் அவன் இருக்கானான்னு பார்த்துட்டு வா. ஏன் நீ வர மாட்டியா? இனிமே அவன் மூஞ்ச பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். என் லைஃபை பழாக்கிட்டாண்டி. என்னடி சொல்ற? உனக்கு நினைப்பெல்லாம் எப்பவும் அதில் தான். நான் லைஃப்னு சொன்னதே என் ப்ராஜெக்ட். போ. யாரும் இல்ல, நம்ம வரும்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான் போல. அவனே எதிர்பார்க்காத நேரத்துல வந்து அவனை அட்டாக் பண்ணும். எக்ஸ்பீரியான ஒர்த்த கொடுத்துட்டு என் ப்ராஜெக்டே கெடுத்துட்டாண்டி. அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவன் டெய்லி இங்க தான் வருவான். சமயம் பார்த்து உனக்கு சிக்னல் தரான். ஆள் அப்படியே மறைக்கணும். ஓகே ஓகே, கவலையே படாத. நீ சிக்னல் மட்டும் தெளிவா தா. நான் அவனை சிட்டா பிடிச்சேன். பட் ஒன் கண்டிஷன் சொல்லு. கண்ணாடி துண்ட முழுகின மாதிரி கரகரன்னு சிக்னல் தரக்கூடாது. ஆள் வந்தாச்சு. நீ
மிஷின் ஸ்டார்ட். மிஷின் இல்லடா, மிஷன் ஸ்டார்ட். ஏதோ ஒண்ணு. இப்ப அப்படியே உள்ள போ. மாஸ்டர் வாங்க சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. மணி 6 ஆயிடுச்சா? எனக்கு எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரியுது. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எப்படியும் சக்தி சிக்னல் தருவான், அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதா. ஏன்டா துப்புற? ஐயோ மூஞ்ச பிள்ளை. எங்கடா போய் தொலைற? சக்தி சக்சஸ் ஒளிந்தான். டேய் அவன் போயிட்டான்டா. டேய் மொட்டை ஒன்னேடா அடிச்சேன். பரவாயில்லடா. சாரிடா. ரெடி. ஹலோ சார், ஆம்புலன்ஸ். வாட்? என்னையா? ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். க்ளோஸ். ஏய் எல்லாரும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க, நீ மட்டும் தான் பண்ணல. அதுக்கு தான் பிரின்சிபல் உன்னை கூப்பிட்டிருக்காரு. என்ன பண்ண போறேன்? ஆமாடி, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இனிமே அரியர்ல தான் ட்ரை பண்ணணும். ச்சே, எப்படியோ என் ப்ராஜெக்ட் வரணும்னு கனவு கண்டேன். எல்லாம் அவனால தான். கம் இன். ஏய் போ 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 போ. இந்த இயர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸாமின் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பார்த்ததுல ஒரு ப்ராஜெக்டை பெஸ்டா தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுதான் இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்ட்னு முடிவு பண்ணியிருக்கோம். கேன் யூ கெஸ் யார் தான் இருக்கும்? கம் ஆன். ஒன்ஸ் அகைன் உன்னுடைய ப்ராஜெக்ட் தான் மறுபடியும் அவுட்ஸ்டாண்டிங் ப்ராஜெக்டா இருக்கு. லுக், ஒரு பிளான்ட்ல மல்டி கலர் ஃப்ளவர்ஸ் நான் பார்த்திருக்கேன். பட் ஒரு ஃப்ளவரையே மல்டி கலரா கிரியேட் பண்ணத இப்பதான் பார்க்கிறேன். This is the best project I've ever seen in my life. Congratulations. ஏய் மதியத்துல உன் பேர் போட்டிருக்கடி. அதுக்கு கீழே சிக்னல்ல போட்டிருக்கு. நம்ம சிக்னல்ல அவன் வேலைதானா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவனுங்க ஜிம்மிலேயே ஜாம் ஆயிருப்பானுங்க. பிரதர், நீங்கள் எங்களை காப்பாற்றினதுனால உங்களை ஃபுல்லாக சந்தோஷப்படுத்த நினைச்சேன் பிரதர். சந்தோஷப்படுத்திட்டேன் பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். டேய் எங்கடா? அப்படியா? ரொம்ப நன்றி பிரதர். நான் தான் குச்சிருக்கேன், உனக்கே கண்ணு தெரியல. அது பிரதர், அது அதை விடுங்க. மனுஷனுக்கு மனுஷன் இந்த ஹெல்ப் கூட பண்ணலாம் எப்படி பிரதர்? ஆமா பிரதர், கரெக்ட் பிரதர். காய்ஸ் இடத்துல வலிக்குது. நான் ரொம்ப ஹாப்பியா. எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 மினிட் இதை வந்துடுறேன். ஓகே. டேய் இந்த ஆப்பிள் ஏறா. டேய் என்னடா பண்றீங்க? என்னடா கேள்வி இது? நான் தான் போலீஸ்காரன்னு அன்னைக்கு அவனுக்கு தெரியுமில்ல. நான் அங்கே இருந்தேன்னா அவன் உண்மை சொல்லுவானா? அதான் ஒளிஞ்சு இருந்து நீ என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரதர், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு என்ன வழி? ஏதோ ஒரு மேட்ரா. உனக்கு எவ்வளோ? டேய் 5 கேளுடா. 5 கேளு. 5 கோடி. ஒன்லி 5 கோடி பிரதர். நான் 5 லட்சம் கேள்லாம் 5 கோடி கேட்டதுக்கு நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். நீங்க என்னடா ஒன்லி 5 crores ஆன்றீங்க? அவ்வளவு படத்துக்கு எங்க பிரதர் போவீங்க? அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை பிரதர். நம்ம கம்பெனில சுட சுட போட போறோம். என்ன கல் தோசையா பிரதர்? காசு, பணம், தொட்டு மணி மணி பிரதர். எப்படி பிரதர்? எப்படி எப்படி சொல்ல போறேன் பிரதர். நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சாராயிட்டேன். அதனால we'll continue the topic with the same bottle tomorrow. Brother, this is my card. நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணலாம். எங்க மேல உள்ள பாசத்துல உங்க பாச நீங்க என்ன வேணாலும். யாரு? அந்த அபியா? அவன் தான் பிரதர். அவன் கொடுமை என் கையில். என்ன மேலே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியா பிரதர்? அப்படி என்ன உங்க 2 பேருக்குள்ளேயும் லாக்? I will tell you tomorrow.
பிரதர் கிளம்பலாமா பிரதர்? ஏன் பிரதர் காத்த தடவற? நான் உங்களை கூட்டு போறேன் இல்ல நீங்க என்ன கூப்பிடுறீங்களா பிரதர்? போனா என்ன பிரதர்? வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே. ஸ்டெடி டே. ஹாய் பதி. Hey. Daddy Shiva. Shiva, my mom and dad. Shiva. வணக்கம் சார். So nice meeting you. வணக்கம்ப்பா. சாரி சார் லேட் ஆயிடுச்சு. No problem. Please be seated. இருக்கட்டும் சார், நீங்க உட்காரு. நீங்க உட்காரு. மதி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. எங்களுக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு. ஏன்டா இந்த ஆட்ட ஆடிட்டு போற? சை. டேய், என்னடா பண்றீங்க? சார். எஸ். மை ஃப்ரெண்ட்ஸ். Tell me, Shiva. மதியோடப்பா. எனக்கு very nice meeting. I am Betty. I am Darus, politician. வர எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுறணும். Thank you. Oh, I am Jack. Great. ஒண்ணு. I am Betty. Wonderful. Oh, sorry. It's very late for me. I take leave. Oh. Bye. இவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. Bye. பாய் பாய் இவன்ட்ட சொல்லலையே. Bye bye. இந்த மொட்டையிட்ட சொல்லிருங்க. நமஸ்காரம். நல்ல மாமா இல்லடா மாமா. டோக்கர் மாதிரி. மில்ச்மேன் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே என்னோட பணம் பேங்க் அக்கவுண்ட்ல வந்துருச்சு. சார் அன்னைக்கு ஏடிஎம்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. Thank you சார். இட்ஸ் ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ce பண்றேன், கொஞ்சம் இருங்க. ஹலோ. ஹேய் கம் கம். இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல நம்ம பின்னாடி கண்டிப்பா நல்லவங்க இருப்பாங்கன்னு. ஆமா. யாரை தேடுறீங்க? உங்ககிட்ட முக்கியமான ஒரு ஆளை இன்ட்ரோ듀ce பண்ணணும்னு நினைச்சேன், அதான். பரவாயில்ல, அதான் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கலாம். அப்படியா? பாய். அப்புறம் விஸ்வா, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க போல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்ட ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம் சார், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க. வணக்கம் சார். காலைல தான் சார் உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். தீபாவளி வேற வருது சார், உங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார் வேணும்? வெக்கப்பட்டு ஒதுங்கி நிற்கிறனோட கூச்சம் இல்லாமல் கேட்கறவங்க தான் இந்த உலகத்தில் வாய்ப்பதியும் இல்லை விஸ்வா? 2 ஐஸ்கிரீம் கொண்டு வா. ஓகே சார். விஸ்வா, என்னதான் நாயை கொண்டு வந்து கடவுள் கருவறையில் வச்சாலும் அது கடவுள் பார்த்து காலை தூக்க தானே செய்யும். அது நாயோட குற்றம் இல்லை, எதை எங்கே வைக்கணும்னு தெரியாது நம்மளோட குற்றம். நம்ம வாழ்க்கை இந்த ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் டேஸ்ட் பண்ண கற்றுக்கணும். சாப்பிடுங்க. சார், நம்ம வர வழியில் பார்த்த அந்த பொண்ணு அன்றைக்கு ஒரு நாள் ஏடிஎம்மில் நம்மளுக்கு எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் எழுதி பாக்ஸில் போட பார்த்தது சார். நான் கொஞ்சம் சாமர்த்தியமாக சமாளிச்சிட்டேன். அப்போது அந்த பொண்ணோட கூட வந்தவங்க? அவங்களும் தெரிஞ்சவங்க தான் சார். ஏதோ 2 வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இருக்கிற பிஸியில் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா உங்களுக்கு சொல்லணும்னு படலை. என் எதிரில் நிற்கிறனோட என் பின்னால் இருக்கிற மேலே தான் அதே கவனம் செலுத்துவேன். நிமிர்ந்து நிற்கிறதெல்லாம் பலமனம், வளைஞ்சு கொடுக்கறதெல்லாம் பலவீனம்னு முடிவெடுத்துட முடியாது. நிமிர்ந்து நிற்கிற வேலை விட வளைஞ்சு கொடுக்குற வில்லம்பு தான் ரொம்ப தூரம் பாய். தப்பு பண்ணிட்டீங்க விஸ்வா. சார், பில்லை கட்டிட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்க. தேங்க்யூ சார். சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். கெட்டவன்னு பேர் எடுத்துட்டா நல்லவனா நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு அனுபவங்கிற பாடத்தை கற்றுக்க வாழ்க்கையில் பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எதிரி முன்னால் வீழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனால் துரோகி முன்னால் மட்டும் கெத்தாக வாழ்ந்து காட்டணும். அப்படித்தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனிவேஸ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். முடிஞ்ச நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே,
அபிஷேக் தான். அவர் சொல்லி தான் டாபாங்கிற விஷயத்தை கலந்து கொடுத்து எல்லாரையும் சாகடிச்சேன். இனிமே அபிஷேக் சொல்லி ஏதாவது செஞ்ச செய்ய மாட்டேன். மரத்துல தான் தொங்க விட்டுருக்கேன். அடுத்து கைத்த தொங்க விட்டுருக்கேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம். மரியாதையா திரும்பி பார்க்காம வண்டியை ஓட்ட திரும்பல அறுத்துருவேன். வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. ஆனா ஏமாத்தினவங்கள ஜெயிக்காம விடக்கூடாது. துரோகம் கத்தி மாதிரி புரிஞ்சுக்க. அடுத்தவங்களை குத்தும் போது நமக்கு சுகமா தாண்டா இருக்கும். ஆனா அது நம்மளையே குத்தும் போது பயங்கரமா வலிக்கும். அந்த வலிய நீ இனிமே தாண்டா உணர போற. உன்னால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கா. ஆதவனும் மரணம் அடைஞ்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என்னால நிரூபிக்க முடியும். நீ இப்ப வரைக்கும் கள்ள நோட் அடிக்கிற விஷயம், எப்படி ஏடிஎம் மூலமா மாத்திரங்கிற விஷயம் எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். நீயே உன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு மரியாதையா சரண்டர் ஆயிடு. அப்படி இல்லைன்னா காலையில நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா சேனல்லையும் முக்கிய செய்தியா நீ தாண்டா இருப்ப. வண்டியை ஓரமா நிறுத்துறா. நாம செல்லுல ப்ளூடூத் ஆன் பண்ணி வைப்போம். அபி போனை ஆன் பண்ணிட்டான். ஹலோ மிஸ்டர் பார்த்த சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அபி சார். அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்கள் தான் என் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் சர்வீஸ்க்கும் செக்யூரிட்டி சர்வீஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கு நான் தான் சிட்டி ஃபுல் ஏடிஎம்ஸ்க்கு சோலோ சர்வீஸ் செய்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்கிறீங்க? பயப்படாதீங்க சார், அதை நான் பார்த்துக்கிறேன். வெற்றி விட தோல்விக்கு அதிக பலம் இருக்கு நம்பர் வேணாம். ஏன்னா வெற்றி சிரிக்க வைக்கும், தோல்வி சிந்திக்க வைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு என்னை ஒருத்தன் சிந்திக்க வச்சிருக்கான் சார். பார்த்துக்குங்க அபி சார், மாட்டிக்க போகிறோம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நாள் ஜாக்கிரதையா என் மைத்தூரை அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்ககிட்ட என் ஷேரை கொடுத்துருங்க. உங்களுக்கு தர வேண்டிய ஷேரை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் வரலன்னு அடிச்ச நோட்டை கொடுத்துடாதீங்க. நீங்கள் எப்பவுமே காமெடி தான் சார். வரேன்டா அபிஷேக். சார் இங்கே ஒரு சைன். ஓகே. எஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்கறதுக்கு பார்த்த சாரதி சார் யாரையும் அனுப்பியிருக்காரு. உள்ள அனுப்பவா? வர சொல்லுங்க. ஓகே சார். நான் அப்புறம் செக் பண்ணி. ஓகே சார். பெரியவாளுக்கு நமஸ்காரம். அடியன் பேரு ராமானுஜம். அத்தின் பேர் பார்த்த சாரதி உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். அண்ணா இது எடுத்து நோட்டு தானே? பயப்படாதீங்க, இது நடிச்சு நோட்டு கிடையாது. தைரியம் எடுத்துப்போம். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியலையோ. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நேத்து கூட அத்தின் பேர் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இப்பெல்லாம் நீங்க நோட்டு அடிக்க முடியாது இல்லையாமே. நீங்க தெரிஞ்ச சில பேர் பாகிஸ்தான்ல இருக்கா, அவெல்லாம் நோட் அடிக்கிறதுல பெரிய கில்லாடி. அத்தின் பேர் இந்த விஷயத்தை உங்க காதுல போட்டு வைக்க சொன்னா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நைஜீரியாவிலேருந்து ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தைரியமா இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட நம்பிக்கையா இருக்கிறவா தான் நம்ம கிட்டே நெய் எடுத்துருவா. அதான் செத்த சூதனமா இருக்கும்னு சொன்னேன். பட்டானா போயிட்டோம். எடுத்து விடுறேன். அப்பாக்கும் அம்மாக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க மேரேஜ் பத்தி பேசிடுவாங்க. ஹாப்பியா? கொஞ்ச நாளாவே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் இப்போ மூட் அவுட்டா இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நாளைக்கு மண்டே நினைச்சா இன்னைக்கு வாழ்ற சண்டே வாழ்க்கை நரகமாயிடும். இப்போ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. போ நீயே புரிஞ்சுக்குவேன்.
அபி சொன்னதை வச்சு பார்த்தா இந்நேரம் அந்த நைஜீரியன்ஸ் என்ட்ரி ஆகும். ஃபாலோ பண்ணுவோம். ஹலோ. ஹாய் மிஸ்டர் அபிஷேக், நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? எஸ், யா, ஐ காட் இட். குட். அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன், அங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே. ஆ. Yes, project confirmed. Hi G. Yeah. Please, tell me the address. அபிஷேக் நம்பரே தான் பிளான் பண்ண பண்ணிய மாட்டிட்டாங்க. You come with me. Okay, thank you. Hello. Yes, I'm on the way. Come with the materials. Aleka Buleka. My name is Konayan, son of Kenayan. I am Sina. Tan Sina. I rule the world. You know more. I am ice more. It's okay. Where's the material? What material? Which material? I am unreachable. I have doubt. 5 பொண்ணு பெத்தா அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. நியாயப்படி அரசி தான் ஆண்டியாகணும். பிக் கிராமர் மிஸ்டேக் இன் தமிழ். What is this? How to eat? அதை தூக்கி போட்டு eat. Good idea. What's are looking close? 5 கீரிக்கிட்ட மாட்டின ஒரு பாம்பு மாதிரி ஒரு மாதிரியா பாக்கிய ஏன்? எப்போ சொல்லுப்பா. அபி, நம்ம மூக்குல இருந்து ஏதாவது வருதான்னு பாக்குது. நம்ம மூக்குல இருந்து வெறும் காத்துதான் வரும். பயந்துட்டியா? தனியா வந்து மாட்டிட்டோன்னு யோசிக்கிறியா? அட பேக்கு, என்னடா பாக்குற? செம்பு தூக்குற கூஜா மாதிரி இருக்காங்கன்னு பாக்கியா? ஆமாடா, நாங்க கூஜா தான். எங்களை ஆப்ரேட் பண்ற ராஜாவை நீ பார்க்கலையே, அங்கே பார். என்ன மிஸ்டர் அபி, நீ வச்ச விஷம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு பாக்குறியா? இவனுக்கும் நீ கொடுத்த விஷம் ஒர்க் அவுட் ஆகுது. என் இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே, இனிமேல் தான் பார்க்க போறேன். தந்திரமா நீ என்னை லாக் பண்ண நினைச்ச, ஆனால் உனக்கு தெரியாமையே உனக்கு வேண்டியதை நான் லாக் பண்ணியிருக்கேன். எப்பேற்பட்ட இழப்புக்கு நான் சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பெரிய மரத்திலிருந்து ஒரு சில இலைகள் உதிர்ந்தா அந்த மரம் வருத்தப்படாது. அந்த மாதிரி தான் நானும். அந்த மரத்தில் இருக்கிற அந்த சின்ன இலை தான் விஸ்வா. புரியுதா? பாய். நம்ம பிளான் பண்ணி தூக்கின நைஜீரியன்ஸை காணுமே, எங்க போய் பண்ணுங்க. சபாஷ்டா, என்னை யாருமே எதுக்கலனா என் பலம் என்னன்னு எனக்கே தெரியாது. என்ன, உன்னை எப்படி ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணணும் உனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கா? எல்லாம் உன் கையில் இருக்கிற ஜிபிஎஸ் டெக்னாலஜி மூலமாக தான். எதிரிய எதிரில் வை, துரோகிய தூரமாகவே. இப்போ நீ எதிரி, உன்னை நான் என் எதிரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். முடிஞ்சா என் இடத்துக்கு வா. உன் செல்லில் மட்டும்தான் ஜிபிஎஸ் இருக்கான்னு வரேன்டா. சிவா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அம்பத்தூர் ஃபேக்டரிக்கு போலீஸை கூட்டிட்டு வரணுமா? என்ன தனியா வந்திருக்க? கூட இருக்கிற கூஜாக்களை காணோம். இது வரைக்கும் நீ என்ன சாணைக்கு நான் தான் பார்த்துருக்கேன். இனிமே நீ என்ன
சத்திரியனா பாப்படா. நீ உண்மையிலேயே ராஜா தான்டா. கம் 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 கிவ் மீ ஹக். கம் ஆன் கம் ஆன். உன்னையும் விட மாட்டேன், உன் கூட இருக்கிற 5 பேரையும் விட மாட்டேன். நீ சாப்பாட்டுல டாவுங்கிற கெமிக்கலை கலந்து கொடுத்து பல பேரை சாகடிச்ச. சோடியம் சைனைடுங்கிற கெமிக்கலை நீ அடிக்கடி மோந்து பார்க்குற நோட்ல நான் ஸ்ப்ரே பண்ணி உன்னையே காலி பண்ணிட மாட்டியா? ஏன் எடுப்புமா பிடிச்சது? உங்க எடுப்பா பிடிச்சது பண்ணுங்கம்மா. அண்ணா கால் மேல படுதுண்ணா. நீ ஏன்டா பர்ற இடத்துல நிக்கிற? தள்ளி நில்லு. நேரம்டா. ஒன்றும் இல்லைண்ணா. எங்க போடணும்? மாஸ்டர் டான்ஸ் ரெடி. வாங்க மாஸ்டர். லூசு போல போங்கடா. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கேளொழுகும். தமிழ் படம் நடத்திருக்க அந்த பொண்ணு நடனாட்டு விளையாட்டும் ஸ்கூல் பாடத்துல தானே வருது. வாட்டர் எடுத்து பாத்துறா உன்ன ஸ்டாப். ஸ்டூடெண்ட் மேல கை வச்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். அந்த பயம் இருக்கட்டும். நீங்களாம் பெரிய ரவுடிங்களா?
சார் எங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும், விசாரிக்க மாட்டக்கூடாது சார். உன்னெல்லாம் விசாரிச்சுட்டே அடிக்க வேண்டாம். அலெக்ஸே, என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற பொழந்துருவேன். இது வரைக்கும் எந்த போலீஸ் ஏகாம்பரத்தானுக்கு மேல கேவிச்சதுல தெரியுமா? என்னடா பூச்சாண்டி காட்டுறீங்க? யாருடா அந்த ஏகாம்பரம்? அவன் என்ன பெரிய கொம்பரா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லலைங்க. யார் நீ? என்ன யாருன்னு கேட்ட ஆளு நீங்க தான். உன் பேரை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய புள்ளியா? நீங்க இந்த டிவிஷனுக்கு புதுசு, என்னை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. இந்த ஏகாம்பர பேரை சொன்னா வயித்துல இருக்கிற குழந்தை கூட வாய் மூடும். அதே குழந்தை கிட்ட அலெக்ஸ் பாண்டியன் என்னோட பேரை சொன்னா இன்னொரு கையால அவங்க அம்மா வாயை சேர்த்து மூடுண்டா. ஓகே ஓகே சார். சொல்லு சிவா, எப்படி இருக்க? சரி 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 சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு ஒரு புது அசைன்மெண்ட் வந்திருக்கு. நீங்களா ரெடியா? ஓகே. சக்சஸ்.